பாயிரம். பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் இந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இன்று அளித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவா மயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்பக் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே. என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் எமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முந்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் இரு வகையாக பிரித்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் கைவல்ய நவநீதத்திலே சந்தேகம் தெளிதல் படலத்திலே பாடல்களை அதற்கான விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் 17 வரைக்கு பார்த்திருப்போம் என்று நினைக்கின்றேன். 14 15 16 17 ஓகே, 14 பாடல்களை படிக்கிறேன். அதற்கான அர்த்தத்தை சொல்லுங்கள். இருளாக மூடும் சுளுத்தியில் ராத்திரியில் இரவி சுடர் அற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்து ஆகுமே. பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வரும் ஆதலால் ஆனந்தமாம் மைந்தனே. இது 114வது பாடல். இதற்கான அர்த்தம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல ஃபுல்லா அந்த அஜ்ஞானம்ங்கிற ஒரு விஷயம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அந்த அஜ்ஞானத்தையும் அதுல பிரதிபலிக்கக்கூடிய தன்னோட தன்மையாகிய அந்த ஆனந்தத்தையும் எந்த அறிவு அறிகின்றதோ அதுதான் சித்து அப்படிங்கிறது. இத எப்படி இன்னொரு உதாரணம் மூலமா சொல்றாங்கன்னா, ஒரு சூரியனே இல்லாத ஒரு இருட்டுல நம்ம நம்மளோட கை கால்களை எப்படி நம்மளால தொட்டு உணர்தல்ங்கிற அந்த அனுபவம் சாத்தியமாகுதோ அதே மாதிரி அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அந்த சித்துங்கிறது தானே காண்பவனாகவும் காட்சி பொருளாகவும், அதாவது காணக்கூடிய பொருளாகவும் காணக்கூடிய காட்சியாகவும், அதாவது எல்லாமே தானாவே இருந்து தன்னை சுய பிரகாசத்தினால அறியக்கூடிய தன்மைங்கிறத அனுபவம் தான் ஆனந்தம். அதுதான் சித்து அப்படின்றத சொல்றாங்க. அந்த சித்துங்கிறதுக்கு இப்ப ஜென்ரலா பீப்புளுக்கு மற்ற விஷயங்கள்ல வெளி விஷயங்கள்ல இருக்கிற பிரியங்கள், மற்ற உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரியத்தை விட மேல தன்னோட ஆன்மா மேல இருக்கக்கூடிய அன்பு தான் ரொம்ப ஒப்புயர்வான ஒரு அன்பு. சோ அந்த மாதிரி ஒரு தன்மையில அப்ப அந்த மாதிரி ஒரு மாறாத அன்பு இருக்கக்கூடிய அந்த உயர்வான ஒரு அன்புலதான் அந்த ஆனந்தம்ங்கிறது வெளிப்படும். சோ அப்ப அந்த ஆனந்தம்ங்கிறது என்னன்னா அனுபவம் தான் அந்த ஆனந்தம், நீ தான் அந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தூக்கத்துல காண்பான் காட்சின்னு சொன்னீங்களா, அதை திருப்பி சொல்லுங்க. தூக்கத்துல தானே தன்னை உணர்கின்ற அந்த தன்மை, அதாவது 3 விஷயங்கள் இருக்கு. நான் பாக்குறவன், பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய காட்சி, அந்த 3மாக தானாவே இருந்து தன்னை பிரகாசித்து தன்னோட தன்மையை அறிஞ்சிக்க கூடிய அந்த அனுபவம் தான் ஆனந்தம். அதுதான் அறிவு. அதை அறியக்கூடிய விஷயம் தான் சித்து அப்படின்னு சொல்றாங்க. அது தூக்கத்துல நடக்குதா விழிப்புலையா நீங்க சொல்றது? தூக்கத்துல நடக்கிறது. வேற யாரும் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க.
சூரியனும் சந்திரனும் இல்லாத போது, நம்ம சுத்தி இருளா இருக்கும்போது நம்ம வெளியில உள்ள பொருட்களையும் நம்ம சரீரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த நான்ற உணர்வு நமக்கு இருக்கு. சோ அது போல ஆன்மாவும் இந்த அஞ்ஞானத்திலும் மயக்கத்திலும் இருந்தாலும் அது விழிப்புடனும் சுயம் பிரகாசமாக அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறது. அந்த பிரகாசத்தை எதனாலும் மறைக்க முடியாது. அது அதனால நம்ம சித்துங்கிறது ஒரு அனுபவமா இருக்கு. நான் இருக்கிறேன் என்பதால் சித்து என்பது நமக்கு ஒரு அனுபவமா இருக்கு. ஆனந்தம் நமக்கு நம்மேலே ஒரு பிரியம் இருக்கிறது. அந்த பேரானந்தத்தை நம்மளால உணர முடியாமல் நம்ம வெளியில உள்ள பொருட்களின் மீது அந்த விஷய சுகத்தை நாம் அனுபவிக்கிறோம், அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கிறோம். அதனால் ஆனந்தமும் நமக்கு அனுபவமாகும். காண்பான் காட்சி காட்சி பொருள் என்ற எதுவுமே கிடையாது. அங்க அந்த திருப்படின்னு சொல்லக்கூடிய 3 காண்பான் காட்சி காட்சி பொருள் என்றது தூக்கத்துல கிடையாது. அங்க அறிவு ஸ்வரூபமாகிய சித்து மட்டும்தான் இருக்கு. சித்து சுயம் பிரகாசமாக அறிகிறது அனைத்தையும். அங்க அறிகிறதுக்குங்கிறது ஒண்ணு கிடையாது, தானே அறிவாக இருக்கிறது. அததான் நம்ம தூக்கத்துல சித்துங்கிறது அறிவு சொரூபமா இருக்கிறதுக்கு திருஷ்டாந்தமாகத்தான் நம்ம இருள எதுவும் இல்லை என்றால் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு நாம் அறிகிறோம். எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல, எதாவையும் பார்க்க முடியல, அடர்ந்த இருளையும் நான் இருக்கின்றேன் என உணர்வு இருப்பது போல தூக்கம் என்பதுல எந்த வஸ்துவும் கிடையாது, எந்த பேதமும் கிடையாது, எந்த காண்பானோ காட்சியோ காட்சி பொருளோ அங்க கிடையாது. எதுவுமே இல்லை என்றாலும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்து கொண்டே இருப்பதினால், அது சுயம் பிரகாசமாக இருப்பதினால் அந்த அறிவை தான் மெய்யறிவு என்று சொல்லுகின்றோம், சித் என்று சொல்லுகின்றோம். அதுதான் ஜாக்கிரத்தோ சொப்பனத்துக்கோ வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு திருப்புடி என்று சொல்லக்கூடிய அறிகிறவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படிங்கிற அந்த 3ம் நடக்கிறது. காட்சி, பார்க்கப்படுகிற பொருள், பார்ப்பவன், பார்ப்பது என்ற தன்மை தூக்கத்திலிருந்து சொப்னத்திற்கும் ஜாக்கிரத்துக்கும் வரும்போதுதான் இந்த திருப்புடிங்கிற அந்த 3 விஷயங்கள் வெளிப்படுகின்றது. அதனால தூக்கத்துல இந்த பேதமே கிடையாதுங்க. 115வது பாடல். அன்னபானாதிகள் சுகசாதனம் அது ஆகையால் ஆர்க்கும் வெகு பிரியமாகும், இன்னவாறு ஆன்மாவுக்கும் ஆனந்த சாதனம் என கருதல் பொருள் அல்லவே. சொன்ன ஆன்மாவை ஒரு சுகசாதனங்களோடு சொல்லுவாயாகில் மகனே, உன்னது ஆனந்தம் வேறு எது அனுபவித்தது யார்? உபய ஆன்மாவும் உளவோ. இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன சாமிஜி? உணவு பானம் அப்படின்னு வெளியில கிடைக்கிற சாமான்ல இருந்து நமக்கு இந்த சுகத்தை கொடுக்கறது, அதாவது இந்திரியங்கள் மூலமாக நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதனால அதுக்கு நம்ம நேச்சுரலாவே அது மேல நமக்கு ஒரு நல்ல நமக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஆன்மா நமக்கு சுகம் தரும் அப்படின்னு நீ சொன்னியானா அது தப்பு. அது ஒரு சாதனம் கிடையாது. ஆன்மாவிலேருந்து நமக்கு சுகம் கிடைக்காது. ஏன்னா ஆன்மாவே சுகஸ்வரூபம். இதுக்கு இது வெளியிலேருந்து கிடைக்காது. அது ஆன்மா நமக்கு சுகம் கொடுக்குறதுன்னு நீ சொன்னியானா நீ வேற ஆன்மா வேறன்னு அர்த்தமாயிடும். அதனால யாரு உள்ள அனுபவிக்கிறதுனா நம்ம ஆன்மா தான் அனுபவிக்கிறது. இதுக்கு வெளியிலேருந்து எந்த ஆனந்தமும் கிடைக்காது. சுகம்ன்றது நம்மளுடைய அம்சம். அது ஆன்மா சுகஸ்வரூபம். அதனால வெளியிலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஆக்சுவலா ஆன்மாலேருந்து கிடைக்குதுனாக்கா அப்ப உன்னை தவிர வேற யாரோ ஒரு இது இருக்குன்னு அர்த்தம். ஆன்மாவை தவிர வேற ஏதாவது உங்களுக்குள்ள இருக்கா? கிடையாது, ஆன்மா தான், அதுதான் சுகஸ்வரூபம் அப்படின்றார். அதுதான் சச்சிதானந்தம். வேறொரு ஆத்மால இருந்து சுகம் வருவதாக எண்ணுவதும் அப்படி கிடைக்கும். 116வது பாடல். விடய சுகம் அதில் வருதல் பிரிய மாத்திரமாகும், வெகு பிரியம் ஆன்மாவிலாம். விடய சுகம் மறுபிரியம் மாறி வரும் ஆன்மாவில் வெகு பிரியம் மாறாது காண். விடய சுகம் விடலுமாம் கொளலுமாம் ஆன்மாவை விடுவது எவர் கொள்வது எவர் பார். விடய சுகங்கள் சுகபோகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு நாளுமே. 116வது பாடல். இதற்கான அர்த்தம் என்ன? விஷயத்துல நம்ம சுகம் இருக்கு. ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அது மேல நம்ம
பற்று கொண்டு அதை பிடிச்சு அதை அடையிறது வரைக்கும் இருக்கிறோம். அதை அடைஞ்சு முடிச்சோம்னா அதுல இருக்க பற்று போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்து மேல நம்மளுக்கு பற்று வருது. இது நிரந்தரம் இல்ல, மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு விஷயத்தின் மேல வர அன்பு. இதுவே நம்ம அந்த நம்ம ஆத்மாவோட இருக்கக்கூடிய அந்த அன்பு எப்பவுமே நிலைச்சிருக்கக்கூடியது. இப்போ அந்த விஷய சுகத்துல இருக்கிறது ஒன்ன விட்டுட்டு மற்றொன்ன பற்றுவதா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆன்மா இப்ப நம்ம ஒரு ஆன்மாவை நம்ம ரீச் பண்ணிட்டோம், ஆத்மா புரிஞ்சு உணர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அடுத்து அதை விட்டுட்டு அடுத்து நம்ம போறது கிடையாது. அதை விட்டுட்டு இன்னொரு ஒரு ஆத்மா இருக்கு அந்த மாதிரி நம்ம எடுக்கிறதும் கிடையாது. சோ விஷய சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அது ஒரு தனி பொருள் இல்ல. இது எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கக்கூடியது. ஆன்மாவை வரைஞ்சுக்கிறதுங்கிறது அதை நம்ம விடவும் முடியாது, புதுசா எடுக்கவும் முடியாது. ஒன்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டா பண்ணினதுதான் அப்படி. அதே மாதிரி விடய சுகத்துல ஒன்றை விட இன்னொன்று சுகம் அதிகமாக இருக்கும், இன்னொன்றை விட குறைவாக இருக்கும். இப்போது ஒன்றில் நமக்கு ஒரு சுகம் அது தருவதாக இருக்கும், பின்னொரு காலத்தில் அது துக்கத்தை தருவதாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களிலே வரக்கூடிய சுகங்கள் நிலையில்லாதது, டெம்பரவரி. ஆனால் ஆத்மாவில் வரக்கூடிய சுகம் மாறாதது, பர்மனன்ட்டு. அது ஆன்மா வெளியிலிருந்து நமக்கு சுகம் வருவதா இல்லை, நம்மளுடைய சொரூபமே அதுவாக இருக்குது. அதனால ஆன்மாவை நீ விட்டு தனியாகவோ அது நான் இல்லை என்றோ அதுலேருந்து விலகவோ எதுவுமே அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அது விடுவதும் கொள்வதும் எவர் பார், ஆன்மாவை ஒரு நாளும் விட முடியாது. ஓகே, நல்லது. 117. வேகின்ற கோபங்களால் என்னை நான் கொன்று விடுகிறேன் என்று சில பேர் சாகின்றபடியினால் தன்னையே தான் கொன்று சாவான் எனல் சங்கை அளவே. தேகம் தன்னை கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகம் அவனன்று மகனே. அகம்தனில் கோபம் அழதுதனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பது இல்லையே. 117வது பாடல். சுவாமிஜி, தற்கொலை செய்யறவன் ஆக்சுவலா அவன் உடம்பு மேல விருப்பு, அதனால அவன் தற்கொலை செஞ்சான்னு கிடையாது. அவன் என்னத்துக்கு அவன் தற்கொலை செஞ்சுக்கிறான்னு அவனுக்கு தெரியும், அவன் ஆத்மா அழியாதுன்னு. ஆனா சூழ்நிலை காரணமா, மத்த மேல இருக்கிற வெறுப்பு காரணமா, இல்ல உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு தான் அவன் தற்கொலை செஞ்சுக்கிறான். அதனாலதான் ஆத்மாவை ஆக்சுவலா வெறுக்க முடியாது யாராலும். ஆத்மாவிலதான் சுகம் இருக்கு அப்படின்றதுதான் நிச்சயம், சச்சிதானந்தம் சொல்லிட்டு. அவன் ஆனா தற்கொலை பண்றவனுக்கு உடம்புதான் அழிப்பானே தவிர தன்னை காப்பாத்துக்கிறதுக்கு தான் அழிச்சுக்கிறான். அதுதான் அதுல சமூக சோ அவன் ஆன்மாவை வெறுக்கிறதுக்கு யாராலையும் ஆன்மாவை வெறுக்க முடியாது. அது சச்சிதானந்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சமூக. அதாவது எவன் ஒருவனும் தன்னைத்தானே அழித்துக் கொள்வான் எனில் அவன் தன் சரீரத்தை தான் அழித்துக் கொள்கிறான் என்று அவனுக்கு மிக தெளிவாக தெரியும். தானே அழிந்து போவதில்லை என்று அவனுக்கு மிக நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலைகளில் இருந்து, இந்த மனிதர்களில் இருந்து, அல்லது அப்பொழுது அவனுக்கு ஏற்படுகின்ற ஆழமான துக்கத்தில் இருந்து, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து தன்னை விடுபட்டு கொள்ளத்தான் அவன் நினைக்கின்றானே தவிர, உண்மையாலுமே அந்த சூழ்நிலைகள் எவனாவது ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் அவன் சொல்லக்கூடிய காரணங்கள், இறப்பதற்கு முன்பு அந்த காரணங்கள் மாறினால் அவன் தன்னை அழித்துக் கொள்வானா என்றால் கண்டிப்பாக அழித்துக் கொள்ள மாட்டான். அப்ப அவன் தன் இறப்பதற்கான காரணங்கள் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அவன் மனதில் ஏற்படக்கூடிய துக்கங்களும் தான். அதை தான் அவன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர, உண்மையில் தான் இல்லாமல் போக வேண்டும், தான் ஒழிய வேண்டும் என்று அவன் நினைப்பதில்லை. அந்த துக்கத்தை தாங்காமல், அல்லது இந்த சரீரத்தை விட்டால் வேறொரு சரீரம் எடுக்க முடியும், அல்லது இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது விடுபட்டால் போதும், பின்னாடி எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தனக்கு அழிவில்லை என்பது அவனுக்கு கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ நன்றாகவே தெரியும். தெரிந்துதான் இது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பினாலும் கோபத்தினாலும் அந்த உடலை அழித்துக் கொள்கின்றான். அதனால தேகந்தனை கொள்ளும் அவனால் விடப்பட்ட தேகம் அவனன்று. அவன் உடம்பதான் அழிக்கிறானே தவிர அவனுக்கு அழிவு கிடையாது. உடம்பு மாறி மாறி போகும், ஆனால் தான் மாறாத ஒருவன் அடுத்தடுத்த உடம்பிலே நான் மீண்டும் உள்ளே நுழைந்து வேற ஒரு சரீரத்தை எடுப்பேன் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அகம்தனில் கோபம் அழதுதனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதில்லையே.
அவனுக்கு தன் மேல எப்பயுமே வெறுப்பு கிடையாது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உபாதிகள் மேலதான் அவனுக்கு என்னது, தன்னிடத்தில் வெறுப்பு வரவில்லை. ஆதலால் ஆன்மா ஒருபோதும் தன்னை வெறுப்பதில்லை என்று அறிவாயாக. இப்ப இதுல இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாருக்குமே உண்மையாலுமே அவங்க மேல கோபமே இருக்க முடியாது. எனக்கு என் மேல கோபம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு நம்ம மேல கோபம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சூழ்நிலையில் நம்மால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளோ அல்லது நம்மால் வெளிப்படுத்தப்பட்ட செயல்களோ அல்லது நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம ஏதோ ஒரு அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் ஆன சில விஷயங்கள் மேலதான் நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்குமே தவிர, உண்மையாலுமே நான் என்ற அந்த இருப்பு உணர்வின் மீது நமக்கு எப்பொழுதுமே யாருக்குமே வெறுப்புங்கிறது ஒன்னே வர முடியாது. என்னையே நான் வெறுக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. வார்த்தைகளால வெளிப்படுத்தினாலும் உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவங்கள வெறுக்கவே முடியாது. இருக்கிறதுலயே அந்த உலகத்துல இப்ப அடுத்த பாடல்களை அழகா சொல்லிக்கிட்டே வரப்போறார். எப்படி நாம் நம்மை விரும்புகிறோம், நம்மை தான் நாம உலகத்துல முழுவதுமாக நாம் என்ன பண்றோம், விரும்புறோம். நம்ம சென்டரா வச்சுதான் மத்த எல்லாத்தையும் பாக்குறோம். நம்ம சென்டர் இல்லாம நம்ம தனியா செல்ஃப்லெஸ்ஸா எல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எல்லாமே நம்ம செல்ஃப் ஓரியண்டா, எனக்கு எப்படி சுகம் வரும் அல்லது நான் எப்படி சுகமாக இருக்க முடியும், எனக்கு சுகம் தரக்கூடிய வஸ்துக்களை எப்படி சேகரித்துக் கொள்வது, எனக்கு சுகம் தரக்கூடிய மனிதர்களை எப்படி வைத்துக் கொள்வது, எதிலிருந்தெல்லாம் எனக்கு சுகம் வருகிறதோ அதை என்னை சுற்றி வைத்துக் கொண்டு நான் சுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் தான் எல்லா ஜீவன்களும் தேடிக்கொண்டிருக்கின்றது. அதை ரொம்ப அழகா அடுத்தடுத்த பாடல்கள்ல இந்த ஆனந்தத்தை பத்தியும், இந்த ஆனந்தங்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விளக்கங்களை எல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தம், எத்தனை வகையான ஆனந்தம் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல போறார். 118வது பாடலுக்குள்ளே போலாம். நாம தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம், தனையனிலும் உடல் பிரியமாம், அகத்திலும் பிரியம் இந்திரியமாம், கரணம் அதனிலும் பிரியம் உயிராம், ஏக பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவில், இந்த ஆன்மா மகா முக்கியம். ஆன்மா முக்கியம். ஊகத்தினால் கவுனம் மித்யா கர்த்தா மூன்றும் ஓர் ஒன்றில் அதிகம் மகனே. தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம், தனையனிலும் உடல் பிரியமாம், அகத்திலும் பிரியம் இந்திரியமாம், கரணம் அதனிலும் பிரியம் உயிராம், ஏக பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவில், இந்த ஆன்மா முக்கியம். ஊகத்தினால் கவுனம் மித்தை கர்த்தா மூன்றும் ஓர் ஒன்றில் அதிகம் மகனே. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். நம்ம வாழ்க்கையோட ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயங்கள். தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம். தாகப்படும் பொருள் அப்படின்னா அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் நம் வாழ்க்கையில் சுகம் தரக்கூடிய விஷயம் என்று எது எல்லாம் நினைத்து நாம் பொருட்களை சேர்க்கின்றோமோ அந்த எல்லா பொருட்களையும் இங்க சொல்லுகிறார். வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களாக இருக்கட்டும், அல்லது நிலங்களாக இருக்கட்டும், உடைமைகள், உங்களுடைய பொருட்கள், உடைமைகள், உறவுகளை விட்டு விடுங்கள். உங்களுடைய உறவை விட்டு உங்களால் நீங்க இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம், நான் நல்லா இருக்கணும், எனக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், எனக்கு வேண்டியவற்றை நானே சம்பாதித்து கொள்ள வேண்டும், யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, எனக்கு தேவையானது எனக்கு, என்னுடைய குழந்தைகள், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகள் அனைவருக்கும் தேவையானது. மனிதன் என்ன பண்றான், தொடர்ந்து அவன் கர்மங்களை செய்து, வேலைகள் செய்து, எதையோ செய்து அவன் தனக்கு தேவையான அனைத்து உடைமையான இந்த பொருட்களையும் சேர்த்து கொள்கிறான். அதனால அவனுக்கு அந்த எல்லா பொருள்களின் மீதும் பற்றுதலும், அதன் மீது ஒரு பிரியமும் பந்தமும் அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா அந்த வீடு நம்மளுது அப்படின்னு ஒரு பிரியம் இருக்கு. அந்த வீட்டுல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா ஏதோ நமக்கு நடந்த மாதிரி நமக்கு ஒரு இதா இருக்குது. அதே பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு அதுல அந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு நடந்ததுன்னா. அப்ப நான் எதன் மீதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறனோ, பந்தப்பட்டிருக்கிறனோ, அந்த பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு சிரமங்களோ தொந்தரவுகளோ ஏற்படும் பொழுது அது நேரடியாக எனக்கு ஏற்பட்டது போல், அல்லது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சில பாகத்திற்கு ஏற்பட்டால் எப்படி எனக்கு ஒரு வலியோ வேதனையோ வரும் போது நமக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. காரணம் ஏனென்றால், நான் என்ற உணர்வு இந்த உடல் மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்து வெளியே இருக்கக்கூடிய நபர்களிலும்
வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருட்களிலும் உடைமைகள் இந்த ஜகத்திலையும் பல விஷயங்களை நான் எஸ்டாப்ளிஷ் ஆகி அது மேல அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி என்ன பண்ணிருக்கோம், பிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப மரத்தோட வேர் ஆலமரத்தோட வேர் அப்படியே பரவி எல்லா இடத்துலயும் உள்ள போயிருக்கும். அது போல விழுதுகள் விழுப்பது போல நம்மங்கிறது இப்ப இந்த வீடா, இது நம்ம வீடு, இது காரா, நம்ம காரு, அல்லது நகையா, அல்லது பொருட்களா, இல்லை எதெல்லாம் உங்க வீட்டுல இருக்குது, வெளியில இருக்குது, நீங்க உருவாக்கக்கூடிய பொருள், அது பிசினஸா இருக்கட்டும், என்ன வேணா ஒரு சம்பாத்தியமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அல்லது கஷ்டப்பட்டு இது வரைக்கும் உருவாக்கின எல்லாத்து மேலையும் மிகப்பெரிய ஒரு பந்தத்தை நாம் வைத்திருக்கின்றோம். காரணம் என்னென்றால் அது நம்மளுடைய நேரத்தையும் மனதையும் உடலையும் நாம செலவு செய்து 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 நமக்கு தேவையான விஷயத்தை நாம் உற்பத்தி பண்ணியிருக்கோம். அப்படி உற்பத்தி பண்ண பொருளின் மீது நமக்கு பிரியம் மிகவும் அதிகம். இதை யாராலையும் மறக்கவே முடியாது. ஆனா இப்ப இங்க என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பிரியாரிட்டி எடுத்துட்டு வர்றாரு. இப்ப உங்க எல்லாத்துக்கும் எனக்கு எல்லாமே பிரியம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, எது உங்களுக்கு அதிகப்படியான பிரியம் என்பதை நமக்கு இப்ப ஒவ்வொன்று ஒன் பை ஒன்னாக நிரூபிக்க போகிறார். இப்ப அததான் இங்க என்ன சொல்ல போறாரு, தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம். நம்ம உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் இப்ப நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பெரிய சாம்ராஜ்யங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் சொந்தமா உழைச்சு உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அப்ப அவனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் எதற்காக உருவாக்கி இருக்கிறான் என்றால், தானும் தன்னுடைய குடும்பமும் இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பதற்காக அவன் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த விஷயத்துல இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மகனுக்கு உடல்நிலையில் ஏதாவது ஒரு கோளாறு, ஆனா அவருக்கு அந்த நேரத்துல பணம் அவருக்கு இல்லைன்னா, அவரால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களையோ அல்லது நகைகளையோ அல்லது வேற எதையாவது ஒன்றை அவர் என்ன பண்றாரு, இழக்க தயாராகிறார். அதை விட்டு கொடுத்து அதை விட தன்னுடைய மகன் ஆனவன் எனக்கு முக்கியம். கரெக்டா இல்லையா? எது முக்கியம்னு வரும்போது, உனக்கு சொத்து முக்கியமா மகன் முக்கியமா அப்படின்னு வரும்பொழுது, அப்ப சொத்துக்களை எல்லாம் கடந்து எனக்கு என்னுடைய மகனான என்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம். இங்க மகன் சொல்லியிருக்கார், மகன் மகள் யார வேணாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். தன்னுடைய குழந்தைகள் தான் முக்கியம். ஏனென்றால் தன்னுடைய எக்ஸ்டென்ஷனாகத்தான் தன்னுடைய பசங்களை அவங்க பாக்குறாங்க. இப்ப தன்னுடைய எக்ஸ்டென்ஷன் போது தான் வேறு அவர்கள் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் இந்த பொருள்களில் இருக்கிறது. ஆனா பொருள்களை காட்டிலும் இந்த உறவிலே இந்த மகன் மகள்களில இருக்கக்கூடிய அந்த பசங்க மேல இருக்கக்கூடிய பந்தமானது ரொம்ப ஆழமானது அப்படிங்கறத இங்க சொல்றாரு. இப்ப ஒருத்தர் பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கார், நிறைய நம்ம நியூஸஸ் பாக்குறோம். அவங்க பசங்களை கடத்திட்டு 1 கோடி ரூபா கொடு, 2 கோடி ரூபா கொடு, அல்லது பணத்தை கேட்டு மிரட்டி பணம் பிடுங்குறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அந்த தந்தையானவர் எதை பொறுத்து முடிவெடுக்கிறாரு? என் பையனை கடத்திட்டு போயிட்டான், சரி போயிட்டு போறான், நல்லதா போச்சு, ஒளிஞ்சிட்டான்னு யாரும் நினைக்க போறது கிடையாது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பணத்தை எப்படியாவது கொடுத்துட்டு என்னுடைய மகனை நான் என்ன பண்ணி ஆகணும், பசங்களை மீட்பதற்கான வழி என்ன, அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து அவன் உயிர் வந்தாகணும். என் சொத்தே போனாலும் பரவாயில்ல, பணம் போனா என்ன பண்ணிக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். ஆனா என்னுடைய பசங்களை மீண்டும் சம்பாதிப்பது என்பது, அப்ப பொருட்களை விட சொத்துக்களை விட உடைமைகளை விட என்னுடைய உறவான இந்த பசங்க தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, மற்ற அனைத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். விசுவலைஸா நம்ம பொருட்கள் நம்மளால கிரியேட் பண்ண அனைத்தும் என்னது, வேற ஒரு ரீசன் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம இழக்க தயாராகி விடுகிறோம். அது நமக்கு பொருட்டாகவோ அது பெரிய நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துவதில் விட்டு கொடுக்க தயாராகி விடுறோம், தியாகம் பண்ண தயாராகி விடுகிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உடைமைகளை விட நம்மளுடைய மகன் மகள் என்று சொல்லக்கூடிய பசங்க தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற பிரியாரிட்டி வந்துடுதா? சோ இப்ப பிரியம் இப்ப நம்மளுடைய பசங்க மேல வந்துடுது. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, தனையனிலும் உடல் பிரியமாம். பசங்க இருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் படிச்சு இது பண்ணிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலைக்கெல்லாம் கொடுத்து அவங்கவுங்க வாழ்க்கை இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஏதா ஒண்ணுன்னா நம்ம பார்த்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல அவங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணியாச்சு, இல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க.
நம்ம அவங்களுக்கு எல்லாமே பண்ணி எது பண்ணாலும் எந்த பேரண்ட்ஸ் ஆச்சு எல்லாத்தையுமே என் மகனுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு இருக்கிறாங்களா? தனக்கு தேவையானதை ஒரு பங்கு எடுத்து தனியாக வைத்து கொண்டுதான் மகனுக்கு மகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, செட்டில்மெண்ட் பண்றாங்க. காரணம் என்ன? நாளைக்கு அவன் என்னை விட்டு விட்டானா என்ன பண்ணி விடுகிறது? அவன் இன்னைக்கு உலகத்துல நம்ம எவ்வளவோ தகவல்கள் கேட்கிறோம். கலெக்டர் ஆபீஸ்ல போய் வயசான பாட்டி தாத்தாலாம் சண்டை போடுறத பாக்குறோம். ஏன்னா என் சொத்து எழுத வாங்கிட்டு என் பையன் என்ன பண்ணிட்டான், வெளியே துரத்திட்டான். என்னுடைய சொத்தை ஏமாத்திட்டு என்னுடைய உறவுகள் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே துரத்திட்டாங்க. அப்ப அதாவது மத்ததை காட்டிலும் சில இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சில இடத்துல என் மகனை விட எனக்கு சொத்து தான் முக்கியன்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ். நம்ம அதை நெக்லிஜிபிளா கன்சிடர் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டியா நம்ம எதை பார்க்கும்போது அப்ப இங்க மகன்களை காட்டிலும் நம்ம பசங்களை காட்டிலும் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வரும்பொழுது நம்ம எப்படி நாம காத்துக்கொள்வது, நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, நம்மை நாம் பாதுகாத்தால் தானே அவர்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்ப மகள்களை காட்டிலும் தன்னுடைய சரீரத்தின் மீது நமக்கு அளப்பரிய ஒரு பிரியம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க யதார்த்த உண்மை. சிறு வயதுல பசங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல நம்ம இழக்க தயாராக இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அந்த பசங்க இன்னும் மெச்சூர் ஆகல, ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும்போது நம்மளை காட்டிலும் பசங்க மேல அதிகமா இருக்கும். பசங்க வளர்ந்து அவங்க குடும்பம் அவங்க இதுன்னு போயிட்டா நமக்கு அந்த இது என்ன ஆயிடும், நம்ம தனி அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இயல்பாவே வந்துடும். அப்ப மகனா நீயான்னு பார்க்கும்போது அவன் லைஃபை பாக்குறான், நான் என் லைஃபை பாக்குறேன், நான் தனி அவங்க தனின்ற ஒரு உணர்வு நமக்கு எதர்ச்சியாக வந்துடுது. அப்ப அந்த இடத்துல என் உடலை நான் பார்த்து கொள்வதுதான் எனக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர தன்னை காட்டிலும் தன்னுடைய மகன்கள் அங்க என்ன சொல்லப்படுவது முக்கியமா என்று பார்க்கும்போது பல நேரங்களில் அப்படி இருப்பது இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இங்க யதார்த்த உண்மைதான் ஆச்சாரியார் நாம இங்க டிஸ்கஸ் பண்றாரு. உன்னுடைய பிரியம் எது மேல இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு பொருள்களை காட்டிலும் என்னுடைய மகள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளின் மீது பிரியம் ஜாஸ்தி. ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய சரீரம், என்னுடைய உடல், என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு எது சரியோ அது எனக்கு தேவையானது, நான் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நான் இது பண்ணி கொள்வதுதான் எனக்கு தேவை என்ற ஒரு முடிவுக்கு நாம் விடுகிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம் உடல் மீது நமக்கு பிரியம் அதிகமாக இருக்கிறது. இத ரொம்ப பேசிக்கான லாஜிக்ல அப்படியே நம்ம புறந்தள்ளிட்டு போயிடக்கூடாது. ஆழமா உட்காந்து நமக்குள்ள நம்ம விசாரம் பண்ணி நம்மளை சுத்தியும் மற்றவங்க சுத்தியும் நடக்கிறத பார்த்தோம்னா பிராக்டிக்கல் ட்ரூத் என்னன்னா நம்மளே நம்ம அப்படியே முகத்தை இல்ல நான் அப்படி இல்லைங்க, நான் இப்படி இல்லைங்கன்னு சொல்லி நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டு மறைச்சிட்டு நம்ம ஏமாத்திக்கலாம். ஆனா ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல நடக்கிறது 99% நடக்கிற விஷயம். பொருட்களை காட்டிலும் நம்மளோட பிள்ளைகள் மேல பிரியம் இருக்கும். பிள்ளைகளை காட்டிலும் நம்ம மேல நமக்கு அதிகப்படியான பிரியங்கள் இருக்கிறது. ஏன் பிள்ளைகள்னு நம்ம கேட்கிறோம்? எனக்கு ஏன் குழந்தைகள் வேணும்னு கேட்கிறோம்? அந்த குழந்தைகள் மூலியமா எனக்கு சுகம் வருது. ஏன் பொருட்கள் வேணும்னு கேட்கிறோம்? அந்த பொருட்களின் மூலியமா எனக்கு சுகம் வருது. குழந்தைகள் மூலியமா எனக்கு சுகம் வருது. எப்பொழுது அந்த குழந்தை மூலமா சுகம் வரல என்றாலோ அந்த குழந்தையின் மீது நமக்கு என்ன ஆகாது, ஒரு பிடிப்பு இருக்காம போயிடும், வெறுப்புகள் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அப்ப பிள்ளைங்களை காட்டிலும் தன் சரீரத்தின் மீதுதான் தனக்கு பிரியம் கூட என்பது யதார்த்த உண்மை. அது அடுத்தது என்ன சொல்றாரு, அகத்திலும் தான் பிரியம் இந்திரியமாம். தன்னுடைய சரீரத்தை காட்டிலும் நமக்கு இன்னும் அதிகப்படியான பிரியம் எது மேல இருக்குன்னா நம்மளுடைய புலன்கள் மேலதான் நமக்கு அதிக பிரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு நம்மளுடைய இந்திரியங்களாகிய இந்த புலன்கள் மூலியமா தான் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு என்ற நமக்கு அந்த இருக்கு. இப்ப நம்ம காலில் சப்போஸ் நம்ம கட்டவரல்ல ஒரு பிரச்சனைன்னு நினைச்சுங்களேன், சுகரே வருது, கட்டவரல எடுக்க சொல்றாங்க, தாராளமா என்ன சொல்லிடுவோம், ஐயோ பரவாயில்ல, அது வேற வழியே கிடையாது, சுகர் நீங்க அதை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிக்கங்க. இல்ல உடல்ல வேற ஏதாவது ஒரு கோளாறு வருது, இதை எடுத்துதான் ஆகணும், வேற வாய்ப்பே இல்லைன்னா சரி பரவாயில்ல எடுத்துருங்க. இப்ப நம்ம ஏதோ ஒரு காரணத்துல இப்ப நிறைய பசங்க தகராறு பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டிக்குவாங்க. அவங்கள நல்லா போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் எங்க வேணாலும் அடிங்க, கண்ணு காது மூக்கு
இந்த முக்கியமான பார்ட்டை விட்டுட்டு நீங்க எங்க வேணாலும் அடிங்க, அது பிரச்சனையே இல்லை அப்படிமா. அப்ப இந்த உடல் எனக்கு முக்கியம் மற்றதை காட்டிலும். ஆனா இந்த உடல்ல எது முக்கியம்னு வரும்போது என்னுடைய புலன்களான இந்திரியங்கள் எனக்கு முக்கியம். எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் நான் பார்க்க முடியும், காது நல்லா தெரிஞ்சாதான் 4 விஷயங்களை கேட்க முடியும், நம்மளுடைய சுவை உணர்வு இருந்தாதான் எதையும் உட்கொள்ள முடியும். நல்ல ஒரு இந்த மூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த புலன்கள் வழியாக நம்மால் பெறப்படுகின்ற விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும். தொடு உணர்வு. அப்ப நம்மளுடைய சரீரத்துல ஒரு சில பகுதிகளை நாம் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆனா இந்திரியங்களை டேஞ்சர் ஆகாம பாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அப்ப சரீரத்திலயுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்தா நம்மளுடைய இந்திரியங்களுக்கு தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம கரெக்டா இல்லையா? நம்ம இந்திரியங்கள் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. வயசானாலும் பரவாயில்ல, முடியல, இது கண்ணு ஏதாவது தெரிஞ்சா போதும், நமக்கு காது ஏதாவது. ஏன்னா வயசா உடம்பு டேமேஜ் ஆகிட்டே போவோம், தேய்மானம் ஆகிட்டே போகுது. அது அதனுடைய பரிணாமம் 6 பரிணாமத்தின்படி பிறத்தல், இருத்தல், வளர்தல், தேய்மானம், அழிதல் நம்ம பார்த்திருக்கிறது போல தேய்மானம் ஆகும்போதும் இந்த நம்ம கடைசி வரைக்கும் இந்த 4 இந்திரியங்கள் கொஞ்சம் சரியா இருந்தா போதும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அதை வச்சுதான் 4 விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும், செய்ய முடியும். அப்ப சரீரத்தை காட்டிலும் சரீரத்தில் உள்ள இருக்கக்கூடிய இந்திரியத்தின் மீது நமக்கு ரொம்ப அதிகப்படியான பிரியம் என்று இங்க ஆச்சாரியர் சொல்றார். உடல் பிரியம் உறவுகளை காட்டிலும், மற்ற எந்த உறவுகளை காட்டிலும் எனக்கு என்னுடைய உடம்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன நான் சரியா வச்சுக்கிட்டாதான் நான் என் உறவுக்கு ஏதாவது செய்ய முடியும். எனக்கே ஒண்ணுன்னா என்னுடைய உறவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன நான் சரியா வச்சுதான் நான் சம்பாதிக்க முடியும். என்னையே நான் சரியா வச்சுக்க முடியலன்னா என்னால எப்படி உடைமைகளை சேர்க்க முடியும்? அப்போ உறவும் உடைமைகளும் சரீரத்துக்குள்ள அடங்கி விடுகிறது. சரீரத்துல நல்லா இருக்கணும்னா சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் நம்ம ஒழுங்கா வச்சுக்கலன்னா இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? புரியுதா இல்லைங்களா? சரீரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு கண்ணோ ஒரு காதோ இல்லைன்னா எவ்வளவு ஒரு சிரமங்கள் ஆகும் அந்த இந்திரியம் வேலை செய்யவில்லை என்றால். எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி இல்லாதவங்க எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரீரத்தை காட்டிலும் நமக்கு நம்மளுடைய இந்திரியங்கள் தான் மிக முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு? பிரியம் எதுல கொஞ்சம் கூட அப்படிங்கிறதுல பிரியம் இந்திரியங்களை காட்டிலும் கரணத்திலே பிரியம் அதிகமாகும். கரணம்னா என்ன? அந்த கரணம் மனம், அதுல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஏன்னா என் உடம்பு ஏதோ ஆயிடுச்சு, மனசு இந்திரியங்கள் 1-2 கேட்கலைனாலும் பரவாயில்ல, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்தா இந்திரியங்கள் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு கண்ணே தெரியலனாலும் பரவாயில்ல, மனசு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அமைதியா இருந்துட்டா போதும், நான் அப்படியே என்ன பண்ணிடுவேன், வாழ்ந்துருவேன். ஏன்னா இந்திரியங்கள் ஒழுங்கா இருந்து உடம்பு ஒழுங்கா இருந்து உறவு சொதப்பினாலும் மனசு டிஸ்டர்ப் ஆகுது, பொருள்கள் சொதப்பினாலும் மனசு டிஸ்டர்ப் ஆகுது. கரெக்டா இல்லையா? சரி, அது ரெண்டும் நல்லாவே இருக்குது. 2வது 3வது உடம்பும் நல்லா இருக்குது, இந்திரியமும் நல்லா இருக்குது. மனசு சரியில்லாட்டினா இது எல்லாம் இருந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப இதுக்கு முன்னாடி பாடல்ல என்ன பார்த்தோம்? வேகின்ற கோபத்தினால் தன்னை தற்கொலை பண்ணிக்கிறான்னு பாக்குறோம். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் மனசுலதான் பிரச்சனை. அதனால தன்னுடைய சரீரத்தை அழிக்க அவன் தயாராக இருக்கிறான். அப்ப வெளியில இருக்கக்கூடிய உறவுகள், உடைமைகள், சரீரம், இந்திரியம் அப்படியே பின்னாடி இருந்து உள்ள வாங்க. இதுல எது குறைபாடுகள் இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். அது ஓகே, வேற வழி இல்லை, வேற என்ன பண்றது, படைப்பு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்குன்னா ஏத்துக்கொள்கிறேன். ஆனா அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனசே சரியில்லை, துக்கத்திலையும் குழப்படியிலையும் பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சுன்னா, பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னா எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அப்ப என் மனசு நான் சுத்தமா இருக்கணும், என் மனசு அமைதியா இருக்கணும். எனக்கு சுகங்கிறது எங்க நடக்குது? சுகங்கிற எனக்கு ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் எனக்கு இது பிடித்திருக்கிறது நடக்கிறதே அந்த காரணத்துலதானே நடக்குது. அது இன்னும் உள்ள போனா வேற பதில் வரும். பட் நமக்கு பேசிக்கா ஒரு சாதாரண ஒரு மனிதனை கேட்டா சுகம் எங்கெங்க வருதுன்னா, எனக்கு இதை சாப்பிட்டா எனக்கு சுகமா இருக்குன்னா நாக்குலயா சுகம் இருக்கு? இல்ல அந்த பொருள்ல சுகம் இருக்கா? இந்த பொருளை சாப்பிட்டால் இது எனக்கு பிடிக்கும் என்ற இந்த மனதினால் உற்பத்தி பண்ண இந்த சங்கல்பம் தான் நிறைவேறும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? நம் ஆசை நிறைவேறும் பொழுது நமக்கு சுகம் வருகிறது.
கரெக்டா இல்லையா? அப்ப மனம்தான் அந்த சுகத்தை அனுபவிக்கின்றது. மனம் அமைதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். மற்ற விஷயங்கள் எனக்கு கையே இல்லை காலே இல்லைனாலும் பல மனசு வந்து பாட்டுக்கு அமைதியா இருந்தா ஓகே. எல்லாம் இருந்தும் மனசு டிஸ்டர்பா இருந்தா வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வந்துருதா இல்லையா? அப்ப மனம்தான் இந்திரியங்களை காட்டிலும் நமக்கு என்னது முக்கியம், பிரியம் ஜாஸ்தி. அந்த கரணம் நம்மளுடைய புத்தி மனசு நமக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப பிரியம். அது மேலதான் நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. நம்ம ஆழமா நம்ம கவனிக்கணும். இந்த விஷயத்த நீங்க வந்து உட்காந்து கான்டம்ப்ளேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பா நம்மளே ஸ்கேன் பண்றதே கிடையாது. நம்மளே வந்து விட்னஸா பாக்குறது கிடையாது. என்னதான் நீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க மேல எனக்கு பிரியம்னாலும் அது அல்டிமேட்டா உங்களுடைய பிரியம் உங்க மேல இருக்க பிரியத்துல இருந்தோட வெளிப்பாடாதான் வெளியே இருக்குமே தவிர உங்களை மீறி ஒருத்தங்களை வந்து உங்களை விட அதிகமா வேற யாராலையும் மத்தவங்களை நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, பிரியம் வைக்க முடியாது. ஆனா இந்த காதல் பண்றவங்க எல்லாம் நிறைய டைலாக் விடுவாங்க படத்துல, இந்த மாதிரி உறவுகள்லாம் டைலாக். அந்த டைலாக் எல்லாம் ரியாலிட்டியில பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க மேல அவங்க வச்சிருக்க பிரியத்தோட மத்தவங்க மேல வச்சிருக்க பிரியம் எப்படினாலும் என்னவா இருக்கும், குறைவாதான் இருக்கும். அது வந்து ரியாலிட்டியில அப்படி கிடையாது. இருந்தாலும் டைலாக் நல்லா இருந்தா கேட்டுக்க வேண்டியதான். சோ ஆகத்திலும் கரணம் அதலினும் பிரியம் உயிராம். அடுத்த லைன் என்ன சொல்றாரு, மனசை விட நமக்கு எது மேல பிரியம், நம்ம உயிர் மேலதான் பிரியம். எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது, நான் அடுத்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது நம்ம எதுக்கு வாழ்றோம், உயிரை எப்படியாவது கையில பிடிச்சுக்கிட்டு வயசான காலத்திலும் எத்தனை பேர் பெட்ல படுத்துக்கிட்டு எப்படியாவது இந்த உடம்பை விட்டு போகக்கூடாதுன்னு தடுமாறிக்கிட்டு இந்த உடம்புக்குள்ளே இருக்க முயற்சி பண்ணுவாங்க. இத்தனைக்கும் பல கருவிகள் வேலை செய்யாம போயிடும். பெட்ல அவங்களால நடக்க கூட முடியாது. ஆனா அந்த தான் வந்து என்ன ஆயிடக்கூடாது, இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உடம்ப புடிச்சுக்கிட்டு விடாப்புடியா இழுத்துக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏனென்றால் நான்ற இந்த எண்ணம், நம்மளுடைய இருப்பு உணர்வு, அதை உயிராக நாம் நினைக்கிறோம். நம்ம உயிர், நம்மளுடைய உயிர் தான் நமக்கு மனதை காட்டிலும் அதுக்கு அடுத்து என்னது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் எப்படியாச்சும் சர்வை ஆகும், என்னது எப்படியாச்சும் நான் இருந்தாக வேண்டும், மத்தது எது போனாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். இன்னைக்கு நடக்குது, இதுதான் யதார்த்தம் நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்க. அப்ப கரணங்களை காட்டிலும் மனம் கோளாறா இருக்கிறவங்களும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது அந்த செல்ஃப் சர்வைவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் மோட் அவங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சிருது. அப்ப மனதையும் கடந்து நம் உயிர் மீது நமக்கு விருப்பம் அதிகம். ஏக பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவிலாம். உயிர் என்பது பிராணன் தான். பிராணன் உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்லிடுறோம், இறப்பு மரணம் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம். அப்ப பிராணனை எப்படியாவது இப்ப வயதானவங்களோட படுக்கையில பாத்தீங்கன்னா மூச்சு இழுத்து விடுவோம். ஏன்னா அந்த பிராணன் வெளியே போக தடுமாறும், இவங்க உள்ள இழுப்பாங்க ஆசையில, திருப்பி வெளியே போக தடுமாறும். அந்த இறக்குற காலத்துல அவங்க மரண தருவாயில ரொம்ப சிரமப்படுவாங்க. அது ஆசைக்கும் நம்மளுடைய உடலோட இயலாமைக்கும் அடுத்ததை நோக்கி போறதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப இந்த பிராணனை எப்படியாவது ஹோல்ட் பண்ணிக்கணும். நமக்கு தண்ணியில போட்டு முக்குனா நமக்கு மூச்சு விட எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும், ஐயோ எப்படா நம்மளை வந்து வெளியே வருவோன்ற மாதிரி நம்மை நாம் சர்வை பண்ணி நம்முடைய இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் நம்ம உயிரையோடு இருக்க வேண்டும். என் உயிர் போகக்கூடாது, அதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ நம்மால் செய்கிறோம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, பிராணனில் வெகு பிரியம் ஆன்மாவில். இந்த ஆன்மா முக்கியம். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ரிவர்ஸ்ல அப்படியே போறோம்ல, உலக பொருட்கள், மகன்கள், பிள்ளைகள், அடுத்து சரீரம், அடுத்து இந்திரியம், அடுத்து கரணம் மனம், அடுத்து உயிர். உயிருக்கு அடுத்து எது இருக்கிறது என்றால் ஆன்மா. நமக்கு உண்மையிலேயே எது மேல அதிகமான ஒரு பிரியம் அப்படின்னா நம்மீது.
இப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு நம்ம சாதகர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதாரண மனுஷன் எனக்கு பிடிக்கும்னானா என் மேலதான் எனக்கு பிரியும் நம்ம சொன்னோம்னா அவன் புரிஞ்சுக்கிறத எதை தெரியுமா புரிஞ்சுக்குவான்? மனசு, உயிர், ஆன்மா இதெல்லாம் கலந்ததை தான் அவன் தெரிஞ்சு, அவனுக்கு அதெல்லாம் பிரிக்க தெரியாது. இப்ப முமுட்சுவாக ஒரு சாதகராக இருக்கவர்களுக்கு மனம் வேறு புத்தி வேறு, மனம் வேறு நான் வேறு அப்படின்னு பிரிக்கும் போது மனம் நான் அல்லன்னு நம்ம ஒதுக்குறோம். பல நேரத்துல நம்ம சாட்சியா இருக்கிறத நாம் என்று அறிகிறோம். பல நேரத்துல விசாரம் பண்ணும் போது நான் என்ற உணர்வு இந்த பகல் வேளையில மட்டும்தான் இருக்கு, ஜாக்கிரத்துல மட்டும்தான் இருக்கு, சுசுப்தில இல்லைங்கும் போது இந்த நானே நிலையானதான்ற ஒரு விசாரமும் நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப உண்மையில சாஸ்திரத்துல சொல்றதும் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு ரியலான பிரியம் நம் ஆன்மாவில் தான். வேற எதுலயும் நமக்கு பிரியம் அதை விட அதிகமாக இருக்க முடியாது. பிரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அளவு கடைந்த பிரியம், அதிகமான பிரியம் நம் மீதுதான். அந்த நம் அப்படிங்கிறது, நான் அப்படிங்கிறது ஆன்மாதான். இதுதான் ஸ்டெப்பா நம்ம உள்ள புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப ஏக பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மாதான் முக்கியம். ஊகத்தினால் கவுனம், மித்தை, கர்த்தா மூன்றும் ஓரொன்றில் அதிகம் மகனே. இப்ப இங்க சொல்றாரு, கவுனம், மித்யா, கர்த்தா அப்படின்னா கவுன ஆத்மா, மித்யா ஆத்மா, கர்த்தா ஆத்மா, இதுல ஒவ்வொன்றும் உன்னோட அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்குது. அந்த மூணு என்னங்கிறது அடுத்து சொல்லுவார். கவுன ஆத்மா அப்படிங்கிறது மகன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றதை சொல்லுது. மித்திய ஆத்மாங்கிறது சரீரத்தை சார்ந்து. கர்த்தா என்பது தன்னால் செய்யப்படக்கூடிய செயல், இந்த லோகம் பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்தை நான் என்று கருதுவதை தான் கர்த்தா என்று. அப்ப இதுல பார்க்கும்போது கவுனத்தை விட மித்யா உயர்ந்தது, மித்யாவை விட கர்த்தா ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஓர் படி அதிகம். அப்படியே போகும்போதுதான் கடைசியில ஆன்மாதான் அதிப்பிரியமாக நிற்கின்றது. இதை நீ யூகத்திலே நீயே உனக்குள்ள கான்டம்ப்ளேட் பண்ண உனக்கே புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றார். அதனால இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பிரியப்படும் செல்வத்தை விட யாவருக்கும் மகனிடம் பிரியம் மிகுதியாம். மகனை விட தன் சரீரத்தின் மீது பிரியம் அதிகமாம். சரீரத்தை விட இந்திரியங்களும் அவற்றை விட கரணத்திலும், கரணத்தை விட பிராணனிலும், பிராணனை விட ஆன்மாவிலும் பிரியம் மிகுதியாம். இதனால் இந்த ஆன்மாவே முக்கியமாம். ஆராய்ந்து பார்த்தால் கவுன ஆன்மா, மகனான கவுன ஆன்மா, சரீரமான மித்யா ஆன்மா, கர்த்தா தன்மையுடைய ஜீவ ஆன்மா, இவை மூன்றாம் மைந்தனே அவற்றில் ஒன்றில் ஒன்று அதிக பிரியமாம். ஒன்னை விட ஒண்ணு நமக்கு பிரியம் கூட. அப்ப நம்மளுடைய பிரியம் அப்படின்னா இதுல எல்லாம் அப்படி பரவி இருக்கிறோம். இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட வேர் இவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, நான்ற உணர்வு இவ்வளவு தூரம் வெளியே போயிருக்கு. அதுல லிமிடேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பணத்து மேல அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு மகன் மேல இருக்கவே இருக்காது, ஒருத்தருக்கு மகன் மேல அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு செல்வத்து மேல இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் பின்னாடி சொல்லுவார். அடுத்த பாடல்ல இந்த கேள்விக்கு இன்னும் டீட்டெயிலா வரும். அதனால இதுதான் நம்மளுடைய பிரியத்துக்கான ஸ்டெப்ஸா சொல்றாரு. அடுத்த பாடலை பார்ப்போம். 119வது பாடல். கெடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கவுனம் ஆன்மா முக்கியம். விடலாத உடல் பறிக்கும் நாள் உடலான மித்யா ஆம் மா முக்கியம். திடமான நன்மை கதி வேண்டினால் கர்த்தன் ஆம் ஜீவ ஆன்மா முக்கியம். சடமாயும் முக்தியினில் ஞான ஆன்மாவான தானே மகா முக்கியம். கெடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கவுன ஆன்மா முக்கியம். விடலாத உடல் பறிக்கும் நாள் உடலான மித்யா ஆன்மா முக்கியம். திடமான நன்மை கதி வேண்டினால் கர்த்தன் ஆம் சீவ ஆன்மா முக்கியம். ஜடமாயும் முக்தியினில் ஞான ஆன்மா ஆன தானே மகா முக்கியம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். கெடலான பொழுது, அதாவது உடல்நிலை சரியில்லாத பொழுது, நமக்கு உடலிலே தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது, வயதான காலத்திலே, மரண காலத்திற்கு முன்னாடியோ எப்படியோ, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாழ்க்கையில உயிர் எழுதி வச்சுட்டு போவோம். யாருக்கு எழுதி வச்சுட்டு போவீங்க? பக்கத்தெருவில் இருக்கிறவருக்கா? எழுதி வைக்க மாட்டீங்க. உங்களுடைய மகன், மகள்,
அல்லது அவர்கள் வழி யார் இருக்கிறார்களோ, உங்களுக்கு யார் பிடித்திருக்கிறதோ அவர்கள் வழிதான் எழுதி வைப்போம். ஏதோ 100ல ஒருத்தர் வேற மாதிரி இருக்கிறத விட்டுறணும். நம்ம இங்க மேஜரான பர்சன்டேஜை தான் யோசிக்கணும். அப்ப காணிக்கு மகனான அப்படின்னா தன்னால் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம், உடைமைகள், பொருட்கள், இது எல்லாத்தையும் நாம போற காலத்துல நம்ம என்ன பண்றோம், இருக்கிற காலத்திலும் போற காலத்திலும் நம்மளுடைய பசங்களுக்கு எல்லாம் பிரிச்சு, ஒருத்தர் இருந்தா எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, நீதான்ப்பா இதுக்கு மேல இந்த பிசினஸ பாத்துக்கணும், நீதான்ப்பா இதுக்கு மேல நம்ம குடும்ப விருத்தியை பாத்துக்கணும், நீதான்ப்பா இதுக்கு மேல என்ன இது. அப்ப என்ன அர்த்தம்னா, தன்னுடைய எக்ஸ்டென்ஷன், அப்ப அந்த மகனோ அந்த மகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய தானாக அவனை கருதுவது, நானும் அவனும் வேற கிடையாது, என்னோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அப்ப அந்த நம்மளுடைய பசங்களை நானாக கருதும் போது அந்த உணர்வுக்கு, அந்த பந்தத்திற்கு தான் கவுன ஆத்மா என்று இங்க சொல்லுகிறார் ஆச்சாரியார். அப்ப அந்த கவுன ஆத்மாங்கிற அந்த ஸ்டேஜ்ல நாம அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிடுறோம், கொடுத்து, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இனிமேட்டு நீ செய்யுப்பா, நான் விருப்பப்பட்டது போல நீ வாழுப்பா, நான் என்னெல்லாம் விட்டனோ இல்ல நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அவன் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கிறது, நிரூபணம் பண்ணுவது, அல்லது அவன் மூலியமா அவன் அடைவதை நாம் பார்த்து சந்தோஷப்படுவதுன்னா என்னது, நம்மளுடைய தொடர்ச்சியாக தானே நம்ம உணர்றோம். அப்ப அந்த நேரத்துல அவனை நாம கருதுவதைத்தான் இங்க சொல்றார், கவுன ஆன்மா முக்கியம். கெடலான பொழுது எப்ப, உடல் சரியில்லையோ, சூழ்நிலை சரியில்லையோ, ஏதோ ஒரு சரியில்லாத நேரத்துல பொருட்களை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம், ஒதுங்கிடுறோம்ல, அந்த விஷயம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, விடலாத உடல் பறிக்கும் நாள் உடலான மித்தியா ஆன்மா முக்கியம். மரண தருவாயில நம்ம மற்றதை காட்டிலும் நம்ம உடம்பு மேலதான் நமக்கு ஓவர் கன்சர்ன் ஆயிடும், ஓவர் கேர் ஆயிடும். நம்ம எப்படி நம்ம இந்த உடம்ப காப்பாத்திக்கிறது, இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி இதுல இருக்க ரிப்பேர் எல்லாம் சரி பண்றதுக்கு, அது என்னென்ன டாக்டர் இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பண்றோம், சரி பண்ணுவதற்கு உண்டான வேலையில செய்யறோம். தன்னை நீங்காத ஸ்தூல சரீரத்துக்கு உணவு கொடுத்து காப்பாற்றுதல் சரீரமான மித்தியா ஆன்மா முக்கியம். எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து ஒதுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நமக்கு அதை விட முக்கியம் என்னது, இந்த பிரச்சனை எல்லாம் போட்டு இருந்தா வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ, நீ உன் விருப்பப்படி இரு, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும், என்ன எப்படியா காப்பாத்திக்கணும், என் சரீரத்தை எப்படியா காப்பாத்திக்கணும், அப்படி வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அப்ப அந்த ஸ்டேஜ்ல பொய்யான இந்த உடம்புங்கிறது ஒரு பொய்யான விஷயம்தான். அப்ப பொய்யான உடம்பான இந்த மித்தியாவான இந்த உடம்பு நமக்கு முக்கியமா நமக்கு தோன்றதுனால அது மித்தியா ஆன்மா அப்படிங்கிற, அதை நாம ஆன்மான்னு நம்ம உணர்ற மாதிரி, அது எக்ஸாக்ட் ஆன்மா கிடையாது, நான் அதுவாக நம்ம இந்த சரீரத்தோடு சேர்ந்து நம்மை உணர்வதை தான் இங்க மித்தியா ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்தத்தை பயன்படுத்துற. மரண காலத்தில் இவனது சகல தனங்களையும் மகனுக்கு உரிமையாக்குவதால் மகனான கவுன ஆன்மா முக்கியமாகிறது. தன்னை நீங்காத ஸ்தூல சரீரத்துக்கு, தன்னிலும் வேறில்லாத இந்த ஸ்தூல சரீரத்திற்கு உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் சரீரமான மித்தியா ஆன்மா முக்கியமாகவும். அடுத்த ஸ்டேஜ் ஆயிடுதா. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, திடமான நன்மை கதி வேண்டினால் கர்த்த ஆன்மா முக்கியம். திடமான நன்மை கதினா என்னது, சரி வழியே கிடையாது, நம்ம ஒரு நாள் போய்த்தான் தீரணும், தவிர்க்க முடியாது. அப்ப வாழும் போதே நம்ம என்ன பண்றோம், நிறைய புண்ணிய காரியங்களை செய்யறோம், நல்ல காரியங்களை செய்யறோம், கரெக்டா இல்லையா? கோயில் குளத்துக்குலாம் போறோம், சாமியை வேண்டுறோம், உபாசனை பண்றோம், தவம் இருக்கிறோம், இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நம்மளால முடிஞ்சதை சர்வீஸ் பண்றோம், எப்படிப்பட்ட தானங்கள்லாம் பண்ண முடியுமோ தானங்கள்லாம் பண்றோம். இந்த ஞானத்தை வேண்டாம இருக்கிற சாதாரண மனிதனும் இதெல்லாம் செய்யறான். அப்ப அவன் எதுக்கு செய்யறான்? நீங்க தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காதுன்னு யார்கிட்ட சொல்லிட்டோம்னா அவன் என்னைக்காவது தானம் கொடுப்பானா? தானம் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு சர்வீஸ், செல்ஃப்லெஸ்ஸான சர்வீஸ் அவன் செய்ய மாட்டான். அப்ப அந்த கர்மத்தையோ அந்த சர்வீஸையோ தானத்தையோ செய்வதனால எனக்கு என்ன கிடைக்குது? புண்ணியம் கிடைக்கிறது. அப்ப புண்ணியம்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பை விட்டு நான் போயிட்டேன்னா எனக்கு சொர்க்கம் வேண்டும், இகலோக பரலோகத்தில இங்க நான் 4 நல்ல காரியம் பண்ணா நான் இங்க சுகமா இருப்பேன். சப்போஸ் இங்க சுகமா இருக்க முடியலனாலும் அடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை அவனுக்கு வந்துருது. இப்ப சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த உடம்பை எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சு இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம உயிர் தான் போகும், நம்மளுடைய சூட்சும சரீரம் தான் அடுத்த நிலைக்கு போகும்.
அப்ப அந்த நிலையில போய் நாம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இங்கேயே என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ணிடுறோம். பிக்சட் டெபாசிட்ல போட்டோம்னா பின்னாடி நமக்கு மந்த்லி இது வர்ற மாதிரி இங்கேயே நம்ம பண்ண வேண்டிய எல்லா கர்மத்தையும் பண்ணி புண்ணியங்களை நிறைய சம்பாதிச்சிட்டோம்னா அடுத்த உடம்பு வந்து நரகத்துக்கு போய் எண்ணெய் சட்டியில வாட்டாம இருக்கிறதுக்கு, சொர்க்கத்துல போய் நாம் பாட்டு சுகமா இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்படியே மீண்டும் பிறப்பெடுத்தாலும் நல்ல குடும்பத்துல நல்ல சரீரத்தோட பிரச்சனையே இல்லாம பிறப்பதற்கு என்ன வழி? மீண்டும் நல்ல சுகமான இப்ப இருக்கிறத விட பல மடங்கு வாழ்வதற்கு என்ன வழி? இந்த வழியெல்லாம் என்ன தேடி நம்மால செய்யப்படுகின்ற பல கர்மங்கள் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த இடத்துல நமக்கு எது முக்கியமாகுது அப்படின்னா, இந்த உடலை கடந்து நாம் இருக்கிறோம், அது உயிராக நம்ம சூட்சும சரீரமாக இருக்கிறோம். அந்த சூட்சும சரீரம் நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்தை விட இம்பார்ட்டன்ஸா நம்ம ஃபீல் பண்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறோம். இல்லாட்டி செய்வோமா? எனக்கு அடுத்த பிறப்புல நம்பிக்கையே கிடையாது அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னா யாராவது வந்து அந்த நோக்கத்தோட சர்வீஸ் ஏதாவது செய்வாங்களா? தொடர்ந்து பிறப்பு இருக்கிறது, தொடர்ந்து பாவ புண்ணியங்கள் இருக்கிறது, கர்மா இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய அடிப்படையான ஒரு புரிதல், சத்தியம், உண்மை. அப்ப அதனாலதான் நம்ம நம்மளை தொடர்ந்து காப்பாத்தி கொள்வதற்கான வழியை பார்க்கிறோம். அப்ப அங்க வந்து நமக்கு எது முக்கியமா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சூட்சும சரீரம், அதாவது கர்த்தன் ஆன்மா, கர்த்தான்மா, செய்கின்றேன் நான் என்ற இந்த உணர்வு தான் அங்கு வந்து முக்கியமாகிறது. ஸ்தூலத்தை காட்டிலும் கவுனான்மா மித்யான்மாவை காட்டிலும் கர்த்தான்மா மிக முக்கியம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம நற்கதியை விரும்பி தவம் புரிகையில் கர்த்தா தன்மை உடைய, கர்த்தா தன்மைனா செய்கிறேன், நான் செய்கிறேன், என்னால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நான் அப்படின்ற இந்த கர்த்தா தன்மை உடைய ஜீவான்மா முக்கியம். ஏன் உட்காந்து நம்ம இவ்வளவு தூரம் படிச்சுட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் சாதனை பண்றோம், இவ்வளவு தூரம் தியானம் பண்றோம், என்னென்னமோ சாதனைகள் பண்றோம்? இந்த இதுல எப்படியாவது முயற்சி பண்ணி ஆயிடணும். இல்லாட்டா கூட இது நமக்கு அடுத்து 4 நல்லது வழிகாட்டும், அடுத்த வாட்டி நம்ம உருப்படியா வரணும். இல்ல அது முடியும் போது நமக்கு கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நமக்கு பிறப்பில்லாத நிலை அடையணும். அப்ப எதையோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்படிங்கிறதுக்கு தானே இப்ப உட்காந்து இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இல்லைங்களா? ஏன்னா இப்ப நம்ம இந்த உடம்புல பண்ற அளவுக்கு வயசு கடந்துருச்சு, பல பேருக்கு வயசு கடந்துருச்சு. இல்ல சின்ன வயசா இருந்தா பல தவங்களை வந்து நம்ம என்ன தலைகீழ ஒரு நாள் ஃபுல்லா கூட நிக்கலாம். ஆனா பல வயசு கடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்ப நாம என்ன பண்ண முடியுமோ இதுல பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணுவோம். ஆனா அடுத்து பண்ண வேண்டியதுக்கு இப்பயே நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமோ அதையும் நம்ம சேர்த்துதான் யோசிக்கிறோமே தவிர, டிஃபால்ட்டா அப்படிதான் யோசிக்கிறோமே தவிர, இப்ப நமக்கு நல்ல ஏஜா இருக்கு, ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல இதுலயே அடிச்சு துவம்சம் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேற விதமா வரும். அது புரியுதா இல்லைங்களா? ஒரு சட்டன் ஏஜ் ஆகும் போதே நம்மளே நம்ம குறுக்கி கொள்கிறோம். நம்மளால இப்பயும் முடியும், 70 வயசுலயும் முடியும், 80 வயசுலயும் முடியும். ஞானம் அடைதல்ங்கிறதுக்கு ஏஜ் கிடையாது, சரீரத்தோடைய லிமிடேஷன் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அந்த ஞானம் என்பது நம்மளோட விஞ்ஞானமயமான இந்த புத்தியில புரிதல் வந்து தெளிவா ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஏஜ்ல கூட ஞானம் வந்து சாத்தியம். அதுக்கப்புறம் கூட பிறவி இல்லாத நிலை நமக்கு கிடைக்கும். ஆனா நம்மை அறியாமலே நம்ம மனதுல ஒரு தடை வைத்திருக்கோம். என்னுடைய உடம்பு இப்படி இருக்குது, எனக்கு வயசாயிடுச்சு, அதனாலேயே எனக்கு சிரமம், என்னால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி உடம்புல அங்கங்க கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ரிப்பேர் ஒர்க்கை நம்ம சரி பண்றதுக்கே பல நேரங்கள் போறதுனால இதுல எல்லாம் நமக்கு நேரங்கள் ஒதுக்குறது கம்மியாகும். அப்பவே நமக்கு என்ன ஆயிடுது, ஓஹோ சரி இப்ப எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிடுவோம், அடுத்த வாட்டி இன்னும் நல்ல உடம்பு எடுத்துட்டு வந்து ஞானம் அடைஞ்சிருவோம். இல்லாட்டி முடியும் போது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ரீசனை வச்சு நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறோம், விசாரம் சாதனைகள் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பண்ணும் பொழுது நம்மளுடைய அபிமானம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஜீவ ஆன்மா முக்கியம், அது மேல நமக்கு அபிமானம் அதிகமாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஸ்தூல சரீரத்துல இருக்கிற அபிமானத்தை காட்டிலும் சூட்சும சரீரத்துல இருக்கக்கூடிய அபிமானம் அதிகமாயிடுச்சு. புரியுதா இல்லைங்களா? சாதாரணமா இருக்கும்போது நமக்கு வந்து நம்மை காட்டில் நம் மகன்கள் நம்ம பொருட்கள் மேல இருக்கும்போது அதுதான் நமக்கு முக்கியம், அதுல இருக்க அபிமானம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, பொருள் எல்லாம் பார்த்தாச்சு, பசங்கள்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்து நல்லா இது பண்ணேன், கண்டு கூட மாட்டேங்கிறான், பார்க்க கூட மாட்டேன்றானுங்க, யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க வரவும் மாட்டேன்றாங்க, போன் பேசவும் மாட்டேன்றாங்க, நான் இருக்கிறேன் நானே. அப்ப வந்து ஒரு காலகட்டத்துல வந்து
இப்ப வெளியில போய் இல்ல நார்த் இந்தியா போயிட்டாங்க, எங்கேயோ போகும்போது நமக்கே வந்து அவர்கள் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து அடுத்தடுத்ததுக்கு போகும்போது நமக்கு அது மேல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன ஆயிடுது, நம்ம எதிர்பார்த்தாலும் அங்க இருந்து ஒண்ணும் வராது. முன்ன நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாங்க, இப்ப நம்ம கண்ட்ரோலை தாண்டி போனோம்னா நம்மளே உட்காந்துட்டு எனக்கு அன்பு கொடுங்க பாசத்தை கொடுங்கனால அங்க இருந்து ஒண்ணும் வராது. பார்சல் வேணா ஏதாவது வருமே தவிர பாசம் வராது. அப்ப இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடுது, அந்த பொருள் உடைமைகளை விட கவுனான்மா விட சரீரம் முக்கியமா இருந்தது. அப்ப சரீரத்தை மித்திய ஆன்மா விட இப்ப நமக்கு எது முக்கியம்னா இந்த ஜீவான்மா மேலதான் நமக்கு முக்கியம் அதிகமா இருக்கு. நமக்கு இப்ப என்னவா இருக்கு, எப்படியாவது நான் மோட்சம் அடையணும், எப்படியாவது முக்தி அடையணும், எப்படியாவது நான் என்ன பண்ணணும், ஞானத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு வர்றதுதான் அதுக்கு அடுத்தது சொல்றாரு. என்னது, ஜடமாயினும் முக்தியினில் ஞான ஆன்மான தானே மகா முக்கியம். இது முமுக்சுக்கு வரக்கூடியது. இப்ப பாவோ புண்ணியம், அடுத்த லோகம் சொர்க்கம், மேலேழு லோகம் கீழேழு லோகம், மேல பகவான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அதுல இருந்து ஆசையும் போயிடுச்சு. இப்ப எனக்கு எது முக்கியம்னா ஞானம், நான் யாருன்னு தெரிஞ்சு என்னுடைய சொரூபத்தை நான் தெரிவதுதான் எனக்கு முக்கியம்னு வரவங்க தான் முமுக்ஷுன்னு சொல்லக்கூடிய ஞானத்தை விரும்பி அதற்காக தீவிர தேடுதலை உடையவர்களை சாதகர்களைத்தான் நான்காவதாக சொல்லப்படுகிறது. அவங்க தத்துவ விசாரம் செய்து அஞ்ஞானம் கெட்ட மோட்ச திசையில் ஞான ஆன்மாதான் மகா முக்கியம். அப்ப இந்த ஜீவ ஆன்மாவிட நமக்கு எது முக்கியம் ஜாஸ்தி அப்படின்னா இந்த ஞானம் தான், சச்சிதானந்தத்தை உணர்றதுதான், ஆன்மாவை அறிவதுதான் நமக்கு மிக 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 டீப்பா போய் ரிசர்ச் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பர்பஸ் ஆஃப் லைஃப் எது அப்படின்னா செல்ஃபை டிஸ்கவர் பண்ணுறத விட செல்ஃப் ரியலைசேஷனோட வேற பர்பஸே இல்லைங்கிறது இங்க இந்த பாடல்ல தெளிவா எக்ஸ்பிரஸ் ஆகுதா இல்லையா? இல்லைங்க, நான் இன்னும் கொஞ்சம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணுங்க, கோடி கணக்கில் சம்பாதிக்கணுங்க, இன்னும் பல நாட்டுல நான் வந்து சம்பாதிக்கணுமா, தப்பே கிடையாது. அப்ப நீ என்ன ஸ்டேஜ்ல இருக்கிற, கவுனான்மா ஸ்டேஜ்லயே இருக்கிற. நீ இன்னும் அவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து கைவல்லிய நவநீதத்தை உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவன் இதுல உட்கார மாட்டான், கேட்க மாட்டான், அவனுக்கு மைண்ட் இதுல பிக்ஸே ஆகாது. அவன் இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன பண்ணலாம், இல்ல நியூஸ்ல என்ன ஓடுது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, இந்த ட்ரெஸ் வாங்கலாமா, இந்த ஷூ வாங்கலாமா, இதுலயே தான் அவனுடைய மோஸ்ட் டைம் போகுமே தவிர தன்னை எப்படி அழகுபடுத்திக் கொள்வது, தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுலதான் அவன் இருப்பானே தவிர அவனுக்கு என்ன இருக்கும், பிசினஸ் டெவலப் பண்றதுல தான் இருக்கும். இதுல எல்லாம் இவன் இம்பார்ட்டன்ஸே வராது. அப்ப அதுல இருந்து என்ன ஆகுறான், வாழ்க்கையில உள்ள போய் போய் நம்ம சரீரத்திலையும் கடந்து ஜீவான்மா கடந்து ஞானம்தான் முக்கியம் அப்படின்னு வரும்பொழுதுதான் அதுதான் பர்பஸ். வேற எதுவுமே லைஃபோட நீங்க பர்த் எடுத்ததுக்கான காரணம், நான் ஏன் பிறந்தேன் என்று உங்களுக்கு ஒரு காரணம் கேள்வி வந்துச்சுன்னா என்னை நான் உணர்வதற்கு, தன்னைத்தான் உணர்வதற்கு, செல்ஃப் ரியலைசேஷனுக்கு தான் எல்லா ஜீவர்களும் வருகிறார்கள். ஆனா அது காரணம் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்யப்பட்ட கர்மத்தை அனுபவிப்பதற்காக என்று நாம் சொல்கிறோம், பாவம் புண்ணியம் பாவம் புண்ணியம், அதுதான் ஆப்ஷன், வேற ஆப்ஷன் கிடையாது. இங்க வந்து 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 வாழ்ந்து 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 ஆயிரக்கணக்கான பர்த்துகள் எடுத்து எடுத்து நம்மளுடைய அஞ்ஞானம் நம்மளுடைய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி நம்ம புத்தியில கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வரும்பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு புரியுது. இப்போ உங்க குடும்பத்திலேயே உங்களுடைய உறவுகளிலே பாத்தீங்கன்னா பணம் 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 தீவிரமா ஓடுற ஆள் இருப்பான். அவன் கோயில் கோயிலாவும் சுத்துவான், எல்லா கோயிலும் உருண்டு பெறலுவான், எல்லா விஷயங்களும் பண்ணுவான். ஆனா ஞானங்கிறதுல அப்படின்னா என்னன்னு கூட அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கவுன ஆன்மான்னு அர்த்தம். இப்ப நாம் என்ன பண்றோம், பணம் காசு மகன் இதெல்லாம் முக்கியம் கிடையாதுப்பா, நான் பாத்துக்கிறதுக்கு என்னவோ அதுதான் நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, மற்றவங்க எல்லாம் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, நான் எப்படி வாழ்றேன், என்ன நான் பாத்துக்கணும், எனக்கு தேவையானதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டா போதும். மகனாவது மகளாவது பொருளாவது ஏதாவது என்ன நான் பாத்துக்கிட்டா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே என்ன அர்த்தம், மித்தியாத்மாங்கிறதுக்கு வந்துடும். இப்ப அதையும் அடுத்துதான் நம்ம என்ன சொல்றோம், ஐயோ நம்ம இறந்துருவோம் தான், தவிர்க்கவே முடியாது, சாவை மறக்கவே முடியாது, அடுத்த வாட்டி நல்லதா இருக்கிறதுக்கு இந்த வயசான காலத்துலதான் கோயில்களெல்லாம் ஜாஸ்தி சுத்துவாங்க. ஏன்னா அடுத்து மரணம் வரப்போது, அடுத்து நம்ம என்ன ஆகும்னு தெரியாதுங்கிறதுக்கோசரம் இப்பயே 4 நல்ல காரியம் பண்ணி வச்சிருவோம், இதனால வர்றது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமே, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துட்டாதான் ஜீவான்மா. இப்ப அதுக்கும் அடுத்ததுதான் முமுக்ஷு.
நீங்க அந்த முமுட்சுத்துவத்து இருக்கிறவனுக்கு தான் ஞானத்தை போதிக்க முடியுமே தவிர, இதை கொண்டு போய் நான் எல்லாருக்கும் ஞானம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன்னு போய் நீங்க கவன ஆன்மால இருக்கக்கூடிய அந்த பேசிக்கா இருக்கிறவன்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியவும் புரியாது, அவனால ஏத்துக்கவும் முடியாது, அவன் நம்மளை தப்பாதான் சொல்லுவான், இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றான். அதனால மனிதர்களுடைய பக்குவம் அறிந்துதான் சத்தியம் உரைக்கப்படுகிறது. கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்றார் பகவான், ஏ அர்ஜுனா, இத எல்லாரும் கேட்கறாங்கன்னு சொல்லிடாத. யாருக்கு வைராக்கியம், யாருக்கு தேடுதல், யாருக்கு தேவையோ அவர்களுக்காகத்தான் இந்த, அதுவும் ரகசியம் என்று சொல்கிறார், இது உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்றோம், வாங்க வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றோம். ஆனா அது அப்படி சொல்லப்படக்கூடிய விஷயம் கிடையாது. பசிக்கிறவனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும். நான் சாப்பாடு பண்ணிட்டேன், வாங்க வாங்க, பரவாயில்ல நீங்க சாப்பிடலன்னு பரவாயில்ல, நான் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி அன்னதானம் பண்ணுவாங்க நிறைய. திருவண்ணாமலையில நான் பார்த்திருக்கேன், நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். அவன் பாட்டுக்கு வாங்குவான், 2 சாப்பிடுவான், அப்படியே தூக்கி போட்டு போயிடுவான். அப்புறம் அடுத்த இடத்துல வாங்குவான், 2 சாப்பிடுவான், தூக்கி போட்டு போயிடுவான். எதுக்கு அவன் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவாங்க. அது மக்களுடைய புத்தி அப்படி இருக்கும். கொடுக்குறவங்க நல்ல இதுலதான் கொடுப்பாங்க, ஆனா சில பேர் அப்படி இருப்பாங்க. சோ நமக்கு நம்மளுடைய இந்த மோட்சத்துலதான் நமக்கு மகா முக்கியம், முக்தி தான் நமக்கு மகா முக்கியம். அததான் இந்த பாடல்ல சொல்றார், ஜடமாயினும் முக்தியினில் ஞான ஆன்மா ஆன தானே மகா முக்கியம். அப்ப இந்த ஆங்கிள், முன்னாடி பார்த்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிள் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதுலயும் நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல வருது. நல்லது. 120வது பாடல் போவோம். புலியும் அனுகூலம் எனில் இட்டமாம், பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பாம், உலகில் இருவகையும் அல்லாத புல் ஆதியில் உதாசீனமாம், ஆதலால் மலினம் அரு சின்மயன் பலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பம் இகலான், அழகில் ஆனந்த வடிவு ஆகும் உன் சொரூபத்தை ஆராய்ந்து பார் மைந்தனே. புலியும் அனுகூலம் எனில் இட்டமாம், பகை செய்யில் புதல்வன் எனினும் வெறுப்பு ஆம், உலகில் இருவகை அல்லாத புல்லாதியில் உதாசீனமாம், ஆதலால் மலினம் அரு சின்மயன் பலவகையும் இப்படி மகிழ்ச்சியில் விருப்பம் இகலான், அழகில் ஆனந்த வடிவாகும் உன் சொரூபத்தை ஆராய்ந்து பார் மைந்தனே. இது ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஒரு பாடல். புலியினும் அனுகூலம் எனில் இட்டமாம், உதாரணத்தை கொடுக்கிறார் பாருங்க எவ்வளவு அழகா. சில பேருக்கு புலிய வளர்க்குறாங்க. நீங்க அரபு கண்ட்ரிஸ், நம்ம இந்தியாவில பல இடங்கள்ல புலிய வளர்க்குறாங்க. ஆனா புலியோட தன்மை என்னன்னா, கையில கிடைச்சா நம்மளே சாப்பிட்டுடும். கரெக்டா இல்லையா? ஆனா அவனுக்கு அந்த புலியை வளர்ப்பது எப்படி இருக்கிறது? சுகப்படுறான். பல காட்டு மிருகங்களை அவன் வீட்டிலே வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். பல விஷப்பாம்புகளை அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு தன்னோட செல்ல பிராணியாக வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்ம நாய் பூனை தான் செல்ல பிராணின்னு நினைக்கிறோம். பல பேர் குரோக்கடைல் வளர்க்குறவங்களாம் இருக்கிறான். நீங்க என்னென்ன விலங்குகள், சிங்கத்தை வளர்க்குறவங்க பல பேர் இருக்கிறான் அரபு கண்ட்ரீஸ்ல எல்லாம். எனக்கு தெரிஞ்ச அரபுல ஜாஸ்தி, மற்ற கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அப்ப அவனுக்கு எந்த பொருளானது சுகத்தை கொடுக்கிறதோ அதன் மேல அவனுக்கு என்னவாக இருக்கிறது? இஷ்டமா இருக்குது. அது மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. ஒரு ஜீவனுக்கு, ஒரு மனிதனுக்கு எந்த பொருள் இஷ்டமா இருக்கோ அதை அவன் என்ன பண்ணிக்கிறான்? தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்றான். புலியோட சுபாவம் காட்டுல சுத்துவது, மனிதர்களை எதை கண்ணில் கிடைக்குதோ வேட்டையாடுவது, சாப்பிடுவதா இருந்தாலும், அந்த புலி எனக்கு சுகமு தருதா இருந்தா அதை என்னோட பெட் அனிமலால நல்லா கழுத்துல இதை போட்டுட்டு பக்கத்துல இப்படி வாக்கிங் கூட்டு போற ஆள் இருக்காங்க. டெய்லியும் சாப்பாடு போட்டு அது மேல போட்டோ எடுத்துக்கிட்டு அதை டெய்லியும் அதோட விளையாடுற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்காத விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவர்கள் விருப்பப்பட்ட பொருளில் தான் அவர்களுக்கு ஈர்ப்பு அதிகம், அதை தக்க வைத்துக் கொள்கிறார்களே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. புலி, சிங்கம், முதலை, வேற என்னென்ன பாம்பு, எதெல்லாம் மிக கொடூரமான விலங்குகளோ அது எல்லாத்தையும் அதுல இருந்து அவனுக்கு சுகம் கிடைக்குதா இருந்தா அதை அவன் என்ன பண்றான்? வளர்க்க ஆரம்பிக்கிறான், வச்சுக்கிறான், என்ஜாய் பண்றான். சில சைக்கோஸ் இருக்கிறாங்க.
மர்டர் பண்றதுனால அவனுக்கு சுகம் வருது. அதனால தொடர்ந்து மர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற சைக்கோஸ் எல்லாம் இருக்காங்க. அவனை நம்ம மன ரீதியா பாதிக்கப்பட்டோம் நம்ம சொல்றோம். ஆனா அவனுக்கு பல பேரை கொலை பண்றதுனால அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குது. அது தப்புடா, அது அதர்மண்டா, அது நீ பண்றது மிகப்பெரிய ஒரு பாவ செயலா இருந்தாலும் அவனுக்கு அதை பத்திலாம் என்ன கிடையாது. எவ்வளவோ நியூஸ பாருங்க, எவ்வளவோ ரேப்ஸ் நடக்குது. அது இல்லீகல், அது தவறான ஒரு செயலா இருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கிறதா இருந்தா லாவாவது மத்ததாவது எதுவும் கிடையாது. திருடுறவங்க இருக்கிறாங்கல்ல, மத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு பொருளை நம்ம அபகரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறான்னா அதுல அவனுக்கு சுகம் வருது. சில பேரு கஷ்டத்துக்கு திருடுவானுங்க, சில பேர் இஷ்டத்துக்கு திருடுறவனுங்களே இருக்கிறான். போர் அடிக்குதுன்னு டெய்லியும் அவன் நைட் ஆனா திருடுறவனுங்களும் இருக்கிறான். காலைல எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட் ஆனா இந்த திருடுறதுங்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. இது நான் பொய்யெல்லாம் சொல்ல, இன்னைக்கு நிதர்சன உண்மை நாட்டுல நடக்குது. நியூஸ் எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சில பேர் டிக்டாக்ல வீடியோ போடுறது, சில பேர் எதையோ பண்றது, யூடியூப்ல ஏதோ பண்றது, ஆராய்ச்சி பண்றது. சில பேருக்கு மலை மேல ஏறுறானுங்க, சில பேர் வானத்துல இருந்து குதிக்கிறானுங்க, சில பேர் கம்பி மேல நடக்கிறானுங்க. இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்கு கம்பி அது இருக்குது 1000 அடி ஆயிட்டு அதுல நடக்கிறன்றாங்க. ஏன்னா அவனுக்கு அது சுகம் தருது. சிங்கத்தோடைய வாய்ப்புல தலையை விட்டு எடுக்கிறானுங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்ப புலியும் அனுகூலமெனில் இஷ்டமாம். உங்களுக்கு பிடிச்சது மத்தவனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு காஃபி பிடிக்குது அதனால எல்லாருக்கும் காஃபி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு பிளாக் காஃபி பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பால் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பூஸ்ட் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சுடுதண்ணி பிடிக்கலாம். சில பேர் காஃபி டீயே சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் காலையில எந்திரிச்சு காஃபி இல்லாம வேற எதையும் செய்யாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நான்வெஜ் இல்லாம சாப்பிட முடியாதவங்க இருக்காங்க. சில பேர் நான்வெஜ்ஜை கண்டாலே ஐயோ அப்பான்னு தெரிச்சு ஓடுறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயாச்சும் நான்வெஜ் இப்பதான் நிறைய நீங்க எல்லாம் நார்த் கொரியா இந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா அவன் பாம்புல இருந்து தாய்லாந்து இந்த மாதிரி ஏரியால எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் சாப்பிட்றவனுங்க இருக்கானுங்க. சைனா இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பல நாடுகள், இந்தியாவிலயும் இப்போ நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி. இப்ப கல்ச்சரல் இன்வேஷன் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப நமக்கு இவனுக்கு உதவியாக காரியத்தை செய்யுமானின் புலி போன்ற மிருகத்திடமும் பிரியம் உண்டாகும். எதுக்கு இது சொல்றாருன்னா, நமக்கு எது மேல எல்லாம் பிரியம் உருவாகுதுன்னா நமக்கு அனுகூலமா இருக்குதோ, நமக்கு எது விருப்பப்பட்ட மாதிரி நமக்கு சாதகமா இருக்குதோ அது மேல நமக்கு என்ன ஆயிடுது, பிரியம் வந்துருது. புதல்வன் எனினும் வெறுப்பாம். ஈவன் நம்ம கஷ்டப்பட்டு 10 மாசம் கஷ்டப்பட்டு நீங்க உடம்பெல்லாம் உருக்கி உடம்ப வேதனை பண்ணி பெற்ற குழந்தையா இருக்கும். தகப்பன் வாழ்நாள ஃபுல்லா சிறு வயதுல அவனுக்கோசரமே செலவு பண்ணி அவன் உழைச்சு கிழிச்சு கொண்டு வந்து போட்ட பையனா இருக்கும். ஆனா அந்த பையன் மேல வெறுப்பு வந்துடும். புதல்வன் எனினும் வெறுப்பாம். ஏன்னா அவங்க எதுவும் கேர் பண்ண மாட்டான், விட்டுறான்னு வச்சுங்களேன். அடப்பாய் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்கிற வச்சுட்டா எங்களுக்கு சோறு தண்ணி கூட காட்ட மாட்டேன், எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டியே. நடக்குதா இல்லையா நீ உலகத்துல? தனக்கு வெறுப்பா இருந்தா பையனையும் என்ன பண்ணிடுறான், வேண்டான்றான். நீ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸ்ல எல்லாமே இந்த மன்னர்கள் இருக்கிற இடத்துல பையன் தான் அவங்க அப்பாவை என்ன பண்ணிடுவான், கொன்னுட்டு அந்த இடத்துல போய் ராஜாவா உட்காந்துக்குவான். பையன் தன்னுடைய சீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான் அப்படின்னா பையனையே காலி பண்ற தந்தைகளும் இருக்கிறாங்க. கம்சன் அவனுடைய தந்தைய சிறையில் அடிச்சுதான் இவன் ராஜாவா உட்காந்துக்கிறான். நீங்க அவுரங்கசீப்பா இருக்கட்டும், இந்த இஸ்லாமிய இன்வேடனா இருக்கட்டும், நம்மளுடைய புராணத்துல பல கதைகளை எடுத்து பார்த்தாலும் யாரு தன்னை உருவாக்குறாங்களோ தனக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்கள காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு உட்காருவான். அப்ப என்னன்னா இங்க நமக்கு வெறுப்பு ஒருத்தர் வந்துடுச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணிடுறோம், ஓரங்கட்ட ஆரம்பிச்சோம். அது மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். ஏன் டைவர்ஸ் வருது? வெறுப்பு வந்துடுது. நீ இத்தனை வருஷம் வாழ்ந்த, இத்தனை வருஷம் கூட இருந்த, குழந்தைகள் எல்லாம் பெற்றிருக்க, ஒன்னா வாழ்ந்திருக்கிறோம், எல்லாத்தையும் பகிர்ந்திருக்கிறோம். ஆனா வெறுப்பு வந்தா நீ வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ யாரோ நான் யாரோ. அப்ப புதல்வனின் எனினும் வெறுப்பாம். இங்க ஏன் புதல்வன் மகன் பிள்ளைகளை சொல்றாங்கன்னா, நமக்கு நம்மளை தாண்டி வேற யார் மேல அதிகமான அட்டாச்மெண்ட் இருக்குன்னா நம்ம பசங்க மேலதான் இருக்கும்.
அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்றாங்க. எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம உங்களுடைய பசங்க மேலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். சோ உலகில் இருவகையும் அல்லாத புல்லாதியில் உதாசீனமா மாதலால். இப்ப என்ன பார்த்துட்டோம், நம்ம எதிர்மறையா இருக்கக்கூடிய பொருள் உயிர்கள் இடத்துலயும் சுகம் வரதா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம். நமக்கு ரொம்ப பக்கத்துல, நமக்கு ரொம்ப நெருங்கி நம்மால் உருவாக்கப்பட்ட பசங்களா இருந்தாலும் வெறுப்பு வந்தா ஒதுக்கிடுறோம். ரெண்டுக்கும் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம சில விஷயங்கள் எக்ஸிஸ்டடா இருக்கு. புல் ஆதியில் சில புல்லு, பூச்சி, மரம், செடி, கொடி, அதுல எல்லாம் நமக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. உதாசீன பாவம். விருப்பு பாவம் ஒண்ணு, வெறுப்பு பாவம் ஒண்ணு, ரெண்டையும் பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு லாஜிக்கே கிடையாது. எவனுக்கு எது விருப்பா இருக்கோ அதை வச்சுக்கிறான், எவனுக்கு எது வெறுப்பா இருக்கோ அதை ஒதுக்கிடுறான். ஆனா எல்லா ஜீவனுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல விருப்பம் இருக்காது, வெறுப்பு இருக்காது. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செடி வளர்ந்துகிட்டு இருக்கும். நமக்கு அதுல அது ஆஹா வந்துச்சேன்னு நினைக்க மாட்டோம், அது ஏன் வளருதுன்னு நினைக்க மாட்டோம், கண்டு கூட மாட்டோம். நம்ம பல விஷயம் வீட்லயோ சுத்தி நடக்கிற எந்த விஷயத்திலும் நமக்கு பல விஷயத்துல நமக்கு என்ன இருக்காது, விருப்பு வெறுப்பே இல்லாம, ஆனா நம்மளுடைய பார்வையில போயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயத்தான் உதாசீன பாவம். அட்டாச் பண்ணிக்கிறதும் கிடையாது, டிட்டாச் பண்ணிக்கிறதும் கிடையாது, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. சோ புல், அவரு உதாரணம் சொல்றார், புல் முதலான விஷயங்களில் இவனுக்கு காரியத்தை செய்யுமானேன் புலி போன்ற மிருகத்திடம் பிரியம் உண்டாகும், இவனுக்கு பகை காரியத்தை செய்தவன் இவனது புதல்வனே ஆயினும் இவனுக்கு வெறுப்பாகிறது. நிறைய இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நல்ல ஃப்ரெண்டா இருப்பானுங்க, திடீர்னு பார்த்தா அவனுக்கு இவனும் எதிரி ஆயிடுவாங்க. பிசினஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும், அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க. ரொம்ப கணவன் மனைவியா இருப்பாங்க, கணவன் மனைவி ஏமாத்திருப்பாங்க, மனைவி கணவனை ஏமாத்திருப்பாங்க, பிள்ளை அப்பாவை ஏமாத்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லா சமுதாயத்துல நடக்கிறது தான் எல்லா இடத்துலயும். நல்லா பேசி சொத்தை வாங்கிட்டு அப்புறம் வெளியே துரத்தி விட்டுருவானுங்க. சில பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க, இங்க சொல்லப்படுறது இந்த காரணத்துக்காக. சோ இந்த இரு வகையிலும் சேராத உலகில் உள்ள புல் போன்றவற்றில் இவனுக்கு உதாசீனம் உண்டாகிறது. பல விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. என்னமோ நடந்துட்டு போகுதுப்பா, நமக்கு என்னப்பா, இன்னைக்கு கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ப்பா, நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தா நமக்கு என்னப்பா, இன்னைக்கு நமக்கு எது இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை பல விஷயத்துல நம்ம கண்டுக்கிறதே இல்லை. சோ இதெல்லாம் சொல்லிட்டு, சின்மயமான ஆத்மா இவ்வாறு பல வகையாய் மாறுதல் அடையாது இருப்பதால் இங்க ஆன்மாவை கொண்டு வர்றாரு. இப்பதான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நமக்கு ஒரு நேரத்துல விருப்பா இருக்கிறது இன்னொரு நாள் வெறுப்பா மாறிடும், வெறுப்பா இருக்கிறது ஒரு நாள் விருப்பா மாறிடும். அதுக்கு உதாரணம் நம்ம வீட்டம்மா, வீட்டையா தான், பசங்க தான். இதை தவிர வேற உதாரணம் கிடையாது. பல நேரத்துல சண்டை போட்டுக்கும், வெறுப்பா இருக்கும், அப்புறம் அவங்களே விருப்பா மாறிடுவாங்க. திருப்பி விருப்பா இருக்கிறவங்க வெறுப்பா மாறிடுவாங்க. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இன்னைக்கு நாளைக்கு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பையன் மேல பயங்கர வெறுப்பா இருக்கும், திடீர்னு பையன் மேலேயே ரொம்ப பாசம் அதிகமாயிடும் நமக்கு. அப்படி நடக்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு வெளி சார்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. உதாசீன பாவம் கூட இன்னைக்கு உதாசீனமா இருக்கும், திடீர்னு பார்த்து அதோட ஒட்டிக்குவோம். சோ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப நமக்கு வெளியில வைக்கக்கூடிய பிரியங்கள் எல்லாமே ஏற்ற இறக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், உதாசீனம் என்ற இந்த கேட்டகரிக்குள்ளதான் வருதே தவிர, உன்னுடைய ஆன்மாவாகிய உன்னுடைய சச்சிதானந்தமாகிய நீ உன்மீது இருக்கக்கூடிய அந்த பிரியமானது மாறாதது, ஏற்றம் இறக்கம் இல்லாதது, அது உருவாக்கப்படாதது, உன் சொரூபமாக உள்ளது, உனக்கு யாருக்கும் கொடுக்கப்படாமலே உன் மீது உனக்கு அளப்பரிய நிறைவான பூரணமான ஒரு சுகமான ஒரு உணர்வு உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பல வகையாய் மாறுதல் அடையாது இருக்கிறது இந்த ஆன்ம உணர்வு. தனது ஆனந்தத்தில் உள்ள விருப்பத்தை இகழாமல் இருக்கிறான். தன் மீது தனக்கு என்னைக்குமே அவனை வெறுக்கவே முடியாது. தன்னுடைய செயலை வெறுக்கலாம், தன்னுடைய வார்த்தைகளை வெறுக்கலாம், தன்னுடைய உருவ அமைப்பை அவன் வெறுக்கலாம், தன்னை சுற்றத்தை வெறுக்கலாம், உறவை வெறுக்கலாம், எல்லாத்தையும் வெறுக்க முடியும். ஆனா தான் என்ற இந்த உணர்வை வெறுக்கவே முடியாது. தன்னை அவன் இகழ்ந்து பேசவே முடியாது. அததான் சொல்றார். அதனால ஆன்மா மீது அவனுக்கு அளப்பரிய பிரியம். ஆகையால் மைந்தனே, அளவற்ற ஆனந்தமாய் உள்ள உனது நிஜ வடிவத்தை ஆராய்ந்து அறிவாயாக. என்ன சொல்றாரு? உன்னுடைய உண்மையான வடிவத்தை
நீ ஆனந்த, இதெல்லாம் இந்த டாபிக் எதுக்கு நம்ம பேச வரோம்? நீ ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்படிங்க ஆனந்த ஸ்வரூபம்னு அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? விளக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இதெல்லாம். ஏற்கனவே பல பாடலுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க, எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் புரியுது, ஆனா ஆனந்தம் நீங்க சொல்றதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, அது எப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியல. அதனால இப்ப இந்த பாடல்கள் மூலியமா ஆனந்தத்தை இவ்வளவு தூரம் விளக்கிட்டு வருகிறார். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்கு போலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம், கேள்வி இருந்தா இப்ப கேட்டுருங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டுல இருந்து வேற மாதிரியான டிஸ்கஷன் வரும். 121வது பாடல். மானம் சிறந்த குருநாதனே, ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ, ஞானம் திகழ்ந்த பிரம்மானந்தம் வாசனானந்தம் விடயானந்தம் என்று ஆனந்தம் 3 விதம், 8 வகை என்பர் சிலர், அவ்வைந்தும் இதில் அடக்கம். ஆனந்த வகை சொலக்கேள் மைந்தனே, 8ம் இஃது இன்னது இன்னது எனவே. மானம் சிறந்த குருநாதனே, ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ, ஞானம் திகழ்ந்த பிரம்மானந்தம் வாசனானந்தம் விடயானந்தம் என்று ஆனந்தம் 3 விதம், 8 வகை என்பர் சிலர், அவ்வைந்தும் இதில் அடக்கம். ஆனந்த வகை சொல கேள் மைந்தனே, 8ம் இது இன்னது இன்னது எனவே. இஃது இன்னது இன்னது எனவே. இப்ப இதுல இருந்து என்ன கேட்கிறானா, ஃபர்ஸ்ட் மானம் சிறந்த குருநாதனை அப்படின்னு என்னதுன்னா, பெருமை மிக்க. மானம் அவமானம். மானம்னா எனது உயர்ந்த நல்ல பண்புகளை உடைய, நல்ல திகழ்ந்து நல்ல ஒரு சிறந்த பெருமை மிக்க, எனக்கு ஞானத்தை கற்பித்துக் கொடுக்கின்ற, எனக்கு எது சரியோ அதை சொல்லுகின்ற, ஞானத்தை போதிக்கின்ற, ஞானத்தை வழிகாட்டக்கூடிய, சர்வத்தையும் அறிந்த, தன்னை உணர்ந்த, ஞானத்தை அறிந்த குருநாதனே, சிறந்த குருநாதனே, மானம் சிறந்த குருநாதனே, பெருமை மிக்க குருநாதனே. குருநாதரை பல இடங்கள்ல புகழ்ந்துகிட்டே இருக்காரு. குருவோட இம்பார்ட்டன்ஸ பல இடங்கள்ல ரிப்பீட்டடா அவர் என்டாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுவும் கேட்கும் போது இந்த மாதிரி உயர்வா சொல்லிதான் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் எழுப்புறாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம எதாவது கேட்டா அவர் கோவப்பட்டா என்ன பண்றதுங்கிறதுக்கோசரமே இப்படி கேட்கிறாரான்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் புகழ்ந்து ஒரு மாதிரி அவர் ஒரு மோடுக்கு போயிடுறாரு. அந்த மோட்ல இருந்து சந்தேகத்தை சட்டுலா அப்படி கேட்கிறார். அப்படியே டைரக்டாவும் ரொம்ப பாயிண்ட் பண்ணாம அது ஒரு மாதிரி கேட்கிறாரு. ஆனந்தம் எத்தனை வகை, எத்தனை வகை ஆனந்தம் இருக்கின்றது, எனக்கு அதை சொல்லுங்களேன். அப்படி நீ கேட்பாயாகில் அப்படின்னு குரு சொல்ல ஆரம்பிக்கிறார். உனக்கு ஆனந்தம் எத்தனை வகை, உனக்கு அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்ப அதுக்கான தெளிவு நான் பண்றேன் பாரு அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? பெருமை மிக்க சத்குருவே, ஆனந்தம் எத்தனை வகைப்படும் என வினவிடில், எப்படின்னு உனக்கு சந்தேகமோ உனக்கு கேள்வியோ வந்தா, ஞானத்தால் விளங்குவதான பிரம்மானந்தம் வாசனானந்தம் விடயானந்தம் என 3 வகை ஆகும். ஞானம் திகழ்ந்த அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. ஞானமாக விளங்குகின்ற ஞானத்தினுடைய வெளிப்பாடான பிரம்மானந்தம்னு ஒரு ஆனந்தம் இருக்குது. விஷயானந்தம், விடயானந்தம்னாலும் விஷயானந்தம்னாலும் ஒண்ணுதான். வாசனானந்தம்னு ஒன்று இருக்கிறது. இது 3ம் தான் ஆனந்தத்துல 3 வகை இருக்கின்றது. ஆனா இன்னும் சில ஞானிகள் சில சாஸ்திரத்துல இதை விரிவாக 8 சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பிரிவுகள் 8ம் இந்த 3லே அடக்கமாகும். அது என்னவென்று உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், கேள் மைந்தா. இதுதான் இந்த பாட்டோடைய சிம்பிள் அர்த்தம். பிரம்மானந்தம் வாசனானந்தம் விடயானந்தம் என 3 வகையாம். சில பெரியோர்கள் 8 வகை என்பார்கள். மிகுதியான 5ம் இந்த 5ம் இம்3 வகையில் அடக்கமாம். 8 வகை ஆனந்தங்களில் இயல்புகளை கேட்பாயாக. இப்ப 8 வகைக்கான இதை சொல்ல போறார். அடுத்த பாடலுக்கு போலாம். இது சிம்பிளான மீனிங் தான். அது 122 பாடல். போகத்தில் வரும் சுகம் விடய சுகம், நித்திரை போது உளது பிரம்ம சுகமாகும். மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம், முழு பிரியம் ஆன்ம சுகமாம். யோகத்தில் உளது முக்கிய சுகமும், உதாசீனம் உற்ற சுகம் நிச சுகமாம். அதாம் ஏகத்தை நோக்கல் 10 வித சுகம்.
வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே. போகத்தில் வருவது விடய சுகம். நித்திரை போது உளது பிரம்ம சுகமாம். மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம். முழு பிரியம் ஆன்ம சுகமாம். யோகத்தில் உளது முக்கிய சுகமும். உதாசீனமுற்ற சுகம் நிச சுகம். அதாம் ஏகத்தை நோக்கல் அத்துவித சுகம். வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே. 8 சுகத்தை இங்க டைட்டில் சொல்லியிருக்காருங்க. என்னன்னா விடய சுகம், பிரம்ம சுகம், வாசனா சுகம், ஆன்ம சுகம், முக்கிய சுகம், நிஜ சுகம், அத்துவித சுகம், ஞான சுகம். 8 சுகம் சொல்லியிருக்காரு. இந்த 8ம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரம்மானந்தம், வாசனானந்தம், விடயானந்தம் என்ற அதுக்குள்ளே இது அடக்கமாவது. இருந்தாலும் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இப்ப இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விடய சுகம். விடய சுகம் அப்படிங்கிறது விஷயங்களிலிருந்து பெறப்படுகின்ற, வஸ்துக்களிலிருந்து பெறப்படுகின்ற சுகங்கள் அனைத்துமே விடய சுகம் ஆகும். விரும்பிய பொருளை அடைந்து அதனை அனுபவிக்கும் போது வரும் சுகம் விடயா சுகம் ஆகும். ஒரு நல்ல ஒரு லட்டுவோ, ஸ்வீட்டோ, காரத்தையோ, இனிப்போ, புளிப்போ, ஒரு சமையலோ, ஒரு பொருளையோ சாப்பிடும் போது நமக்கு வருவது, ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கும் போது வருவது, நல்ல விஷயங்களை கேட்கும் போது வருவது. நல்ல விஷயம்னா எதுக்கு சொல்றேன், உங்களுக்கு பிடித்த விஷயம்னு வச்சுக்கணும். அதுதான் கரெக்ட். நல்ல விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் நல்லது பிடிக்கிறது இல்லை. சில பேர் கெட்டது பிடிக்குது. அப்ப உங்களுக்கு எது பிடிக்குமோ, யார் யாருக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயங்களை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது, பொருட்களையோ மனிதர்களையோ உறவுகளையோ அவர்கள் அனுபவிக்கும் போது அவர்களால் அவர்கள் பெறப்படுகின்ற சுகமானது விஷய சுகம், அதாவது விடய சுகம். அதை பத்தி டீட்டெயிலா அடுத்து சொல்லுவார். அந்த பொருள்களினால் அவனுக்கு எப்படி சுகம் வருதுங்கிறத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப நம்ம பேசிக்கா அதனோட டைட்டிலை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் அதுக்குள்ள டீட்டெயில்டா போகும். ஒவ்வொரு சுகத்துக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். இப்ப நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், அதுல ஒரு நிகழ்ச்சி வருது. இல்லை நம்ம ஒரு பார்க்குக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், இல்லை வாக்கிங் போறோம், இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறோம், சாப்பிட்றோம், அல்லது எதையா என்னெல்லாம் நீங்க உங்களுக்கு இப்போ உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த, எனக்கு பிடிச்ச விஷயம் கோயிலுக்கு போறது, எந்த விஷயமாக இருந்தாலும் அதெல்லா சுகமும் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும். எந்த கேட்டகரி? விஷய சுகம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனிதர்கள், ஜீவர்கள் எல்லாம் எதற்கு தேடிக்கொண்டு வாழ்க்கையில் ஓடுகிறார்கள் என்றால் இதற்கு தான். அவர்களால் பெறப்படுகின்ற சுகம் இந்த ஒரு கேட்டகரியோட முடிஞ்சிருது. இதுதான் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல எதுவுமே தெரியாது. ஈவன் ஒரு உடல் ரீதியாக கிடைக்கப்படுகின்ற சுகமும் இதற்குள்ளே அடக்கமாயிடும். ஆனா அந்த சுகத்தோடைய விளக்கம் வேற மாதிரி வரும் உள்ள. பட் ஆனா ஒரு பொருள் வஸ்துனாலே முடிஞ்சிச்சு. வெளியே ஒரு உடலா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பஞ்சபூதம் சார்ந்த எந்த வஸ்துக்களினாலும் பெறப்படுகின்ற சுகமானது என்ன ஆயிடுது? வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா சுகமும் விஷயானந்தம், விடய சுகம். நித்திரை போது உள்ளது பிரம்ம சுகம். ஆழ்ந்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா? ஆழ்ந்த தூக்கம். அந்த தூக்கத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அந்த சுகத்துக்கு பேர் தான் பிரம்ம சுகம் அப்படின்னு சொல்லப்படும். பிரம்மானந்தம், பிரம்ம சுகம். ஏன்னா அங்க நமக்கு உடம்போ அல்லது மனசோ அல்லது இந்திரியமோ அல்லது இந்த உலகமோ எதை பத்தியும் நமக்கு எந்த ஒரு அறிவும் அங்கு கிடையாது, அனுபவமும் கிடையாது. எதுவும் இல்லை, ஆனால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே அனுபவிக்கிறோம் என்று கூட தெரியாமல் இருக்கின்றோம். அப்ப நான் எங்கிருக்கிறேன் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அந்த நிலை, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு பேர் தான் பிரம்ம சுகம். அதுக்கடுத்து மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம் ஆகும். இது எப்படின்னா தூக்கத்துல இருந்து நாம முழிக்கிற நேரத்துல நமக்கு வரக்கூடிய சுகம்தான் இந்த வாசனை சுகம். இப்ப தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் நல்லா இருந்துச்சு, சுகமா தூங்கணும்னு நமக்கு எப்படி தெரியுது?
அதனுடைய நினைவுகள் நமக்கு வருது, அது அனுபவம், அது அப்படியே நமக்கு ஸ்மிருதியா நமக்கு வருது. ரெண்டாவது, நீங்க நல்லா படுத்து டீப் ஸ்லீப் தூங்கிட்டு அப்படியே கண் விழிக்கும் போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த டிரான்சிக்ஷன் பீரியட், இதுல இருந்து அப்படியே வேக்கிங் ஸ்டேட் வருவோம். அதுக்கு நடுவுல நமக்கு அந்த சுகம் மேல அப்படியே ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கலாமே, அதுக்குள்ள ஏன் இப்ப கண்ணு விழிக்கிறோம், வேண்டாம், அது நல்லா இருக்கு, நமக்கு அப்படியே கண்ணை கூட திறக்காம அப்படியே அந்த சுக உணர்வுல இன்னும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படியே அந்த சுகம் கண்டினியூ ஆகுது பாத்தீங்களா ஒரு சர்டன் டைமுக்கு. அப்படியே அந்த டீப் ஸ்லீப் அந்த சுகத்திலே கண்டினியூ, சோம்பேறித்தனத்துல தூங்குறத நான் சொல்லல, அந்த சுக உணர்வோட அப்படியே கண்டினியூ ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் வந்து அது அப்படியே இருக்கும். அந்த சுகத்துக்கு தான் வாசனை சுகம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஆழ்ந்த தூக்கத்துல எதை அனுபவித்தோமோ அதிலிருந்து விடுபடுகிறோம், புரியுதுங்களா? அதுல இருந்து விடுபடக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல வந்து அதனுடைய கண்டினியூஷன் என்ன ஆகுது, நமக்கு இந்த மனசுல இந்த உடம்புல வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷனோ அதனுடைய டேஸ்டோ கண்டினியூ ஆகுது. நம்ம ஒரு விஷயத்த சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சாலும் நாக்குல ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும், வயிற்றுக்குள்ள போயிட்டாலும் நமக்கு நாக்குல ஃபியூ செகண்ட்ஸ் அந்த டேஸ்ட் இருக்கும். அது போல தூக்கத்தை நம்ம ஆழ்ந்து அனுபவிச்சுட்டோம், ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு அதுல கம்ப்ளீட் வேக்கிங் ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி, டீப் ஸ்லீப்க்கு முன்னாடி ஒரு அந்த கண்டினியூஷன் ஆஃப் அந்த சுகம் இருக்கும், சுக உணர்வு. அதைத்தான் வாசனை சுகம் என்று சொல்லப்படுகிறது. மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகமாகும். வாசனா சுகம் என்பது அதுதான். நீங்க இந்த வாசனா சுகத்தை வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறுது, நம்மளுடைய வாசனை நிறைவேறுது, அதனால வர சுகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தைக்கு இந்த சப்தத்திற்கு இது வேற அர்த்தம். அந்த வாசனை சுகம் எல்லாமே என்னது, வெளியே வந்து நம்ம என்ன ஆயிருது, விடய சுகமா அனுபவிச்சிடறோம், அது தனி, இது அது கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, முழு பிரியம் ஆன்ம சுகமாம். அதை விட நமக்கு நம்ம மேல நமக்கு எல்லாத்துக்கும் இப்ப ஏற்கனவே பார்த்தோம்ல, எல்லா பிரியங்களை காட்டிலும் நம்ம மீது நமக்கு பிரியமா அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்ல, அதை தான் இங்க சொல்றாரு. முழு பிரியம் ஆன்ம சுகமாகும். ஆன்மா நான் என்று அல்லது என் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரியம்தான் ஆன்ம சுகமாகும். அதுக்கு அடுத்து யோகத்தில் உள்ளது முக்கிய சுகம். யோகத்தின் மூலியமாக தீவிரமான பல சாதனைகளை செய்யும் பொழுது அந்த சாதனைகளினால் நமக்கு ஏற்படுகின்ற சமாதி போன்ற பல அனுபவங்களினால் பெறப்படக்கூடிய சுகம் தான் வந்து முக்கிய சுகம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய அப்படியே தபஸ் பண்றோம், தியானம் பண்றோம், எப்படியே உள்ள போய் சமாதி அனுபவங்கள், பல எக்ஸ்டசி வருது, பல இந்த உணர்வு நிலையில மாற்றம், பல சுகங்கள் வருது இல்ல, அந்த சுகத்துக்கு பேர் எல்லாமே யோகத்தினால் வரக்கூடிய சுகத்திற்கு பேர் முக்கிய சுகம். சமாதியில இந்த கேட்டகரியில வந்துருது. இல்ல ஒரு விதமான பரவச நிலையெல்லாம் நம்ம என்னென்னமோ கேள்விப்படுறோம்ல, இந்த நிலை அந்த நிலை இதுக்கு அடுத்த நிலை, என்னென்ன நிலை நீங்க யோகத்துல சொல்லக்கூடிய யோக மெத்தட்ல சொல்லக்கூடிய எல்லா நிலையும் இந்த முக்கிய சுகத்துல வந்து விடுகிறது. அதற்கடுத்து உதாசீனம் உற்ற சுகம் நிச சுகம். உதாசீனம் இதுதான் வந்து பற்றற்ற நிலையில் இருப்பதினாலே வரக்கூடிய சுகம். எது மேலையும் அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்டோட எந்த பொருளும் எந்த உறவு எந்த மனிதர்கள் மீதும் பந்தம் இல்லாமல் பற்றற்று உதாசீன பாவத்திலே, எதையும் வேணான்னு சொல்றதில்ல, எதையும் விரும்பி பிடிக்கிறது இல்ல, நடக்கிறது ஏதோ நடந்துட்டு எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. உதாசீனம் புல் போன்ற இதுல உதாரணம் பார்த்தோம் பாத்தீங்களா, புல்லு மேல நமக்கு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை, மகன் மேல விருப்பு வெறுப்பு இருக்கு. அது போல இல்லாம இது வந்து ஞானத்துலதான் இது வரும். வைராக்கியம், தியாகம், சந்நியாசம் அல்லது உதாசீன மகாத்மானே இருக்கிறாங்க. உதாசீன அக்கடான்னு நார்த் இந்தியாவில ஒரு பெரிய அக்கடா இருக்கு, படே உதாசீன் சோட்டே உதாசீன். உதாசீன்னா அதுதான் இந்த பற்றற்று இருக்கிறது தான் அவங்களுடைய பிராக்டிஸ்.
அவங்க துவைத்தி தான், ஆனா அவங்களுடைய அக்கடா பேர் உதாசீன் அக்கடான்னு பேர், உதாசீன் மகாத்மான்னு சொல்லுவோம். உதாசீன்னா என்னன்னா உலகத்து மேலையும் எந்த பொருட்களின் மேலையும் எதன் மேலையும் நம்ம என்ன பண்றது இல்ல, ஒதுங்கி இருக்கிறது. எல்லாத்த விட்டையும் ஒதுங்கி மனதாலையும் சரீரத்தாலையும் ஒதுங்கி பற்றற்ற நிலையில் இருக்கும்போது ஒரு சுகம் இருக்கிறதுங்கிறாங்க. நீங்க சொல்றீங்களே என்ன சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்தா எப்படி சாமி சுகம் கிடைக்கும்? என்னை பார்த்து எவ்வளவோ பேர் கேட்டிருக்காங்க, என்ன இந்த வயசுல எல்லாத்தையும் விட்டு போயிட்டீங்க, வாழ்க்கையில என்ன அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் விட்டு போயிட்டீங்களேன்னா அட என்ன சொல்றது, அறிவில் குறைபாடு உடையவர்களே, எல்லாத்தையும் வச்சு நீ அனுபவிக்கிற சுகத்தோட உதாசீன நிலையில பற்றற்ற நிலையில இருந்து பாரு, அதுல இருக்க சுகம் ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்ப சுகம் தரும், அதே பொருள் கொஞ்ச நேரத்துல துக்கத்தை கொடுக்கும், அது படு துக்கத்தையும் கொடுக்கும். நமக்கு நெருங்கினவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது நமக்கு துக்கமாகுது, நம்மை விட்டு நிரந்தரமாக பிரியும் போது படு துக்கமாகுது. நம்ம விரும்பி வாங்கின ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம நம்ம விட்டு விலகும் போது அந்த பொருள் மீது இருக்காட்ட, அப்ப எதெல்லாம் பந்தம் வைக்கிறீங்களோ, எது மேல எல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட், நல்லா புரிஞ்சுங்க, டிஃபால்ட் தம்ப் ரூல், எது மேல எல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாக உங்க முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கோ நாளைக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கத்தான் போகுது, வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற மாதிரி தவிர்க்கவே முடியாது. ஞானம் வளர்த்து கொள்ள இந்த உதாசீன பாவத்தை வளர்த்து கொள்ள அது நாளைக்கு கொடுக்கக்கூடிய துக்கத்துல இருந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டிய நிலையத்தான் நம்ம கத்துக்கணும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா பந்தம் வச்சுட்டாலே ஒன்னு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுத்தாகணும். அது கொஞ்ச நாளைக்கு சுகத்தை கொடுத்துட்டே இருக்குதா, இல்ல கடைசி வரைக்கும் சுகத்தை கூட கொடுக்கலாம். சுகத்தை கொடுக்கலன்னா அது துக்கத்தை கொடுக்கும். ரெண்டே ஆப்ஷன் தான் உயிருள்ள விஷயங்கள்ல. உயிர் அற்றதுனா கூட ஓகேன்றலாம், உதாசீன பாவத்துல இருக்கலாம். உயிர் உள்ள விஷயங்கள்ல எல்லாம் உதாசீன பாவத்துல நீங்க மோஸ்ட்லி இருக்கவே முடியாது. அப்ப அங்க விருப்பு வெறுப்புங்கிற செயல் தான் ஏதோ ஒண்ணு ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இப்ப ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா செவனேன்னு இருக்கிறாங்க, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன்னு சொல்றதோ, சித்தன் பித்தனாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்றதுனா அவர்கள் இந்த உலகத்தில் நடப்பதையே மித்தியா, ஒரு மாயையான விஷயம், இது எது நிஜமல்ல அப்படிங்கும்போது இதுல நான் ரொம்ப அலட்டி கொள்ள வேண்டியதோ இறங்கி செய்ய வேண்டியதோ இல்லை செய்யாமல் எந்த ஒரு உதாசீன பாவத்துல இருப்பான். ஜீவன் முக்தர்கள் இருக்கக்கூடிய பாவம் இதுதான். கண் முன்னாடி தெரிகிறது, அதற்கு என்ன செயல்பட வேண்டுமோ அவர்கள் பிராரத்தப்படி செயல்வது நடந்து கொண்டே இருக்கிறது, அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் எதன் மீதும் அவர்களுக்கு பந்தம் கிடையாது, அபிமானம் கிடையாது. அதாவது உங்களுக்கு கயிறு நல்லா கையை பிடிச்சி டைட்டா கட்டி இருந்து அதை ரிலீஸ் பண்ணா அந்த கயிறு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அந்த மாதிரி பந்தத்துல ரொம்ப மாட்டிக்கிட்டு 10 பக்கம் சுத்தி கட்டி வச்சிருக்கிற நம்மள இந்த பற்றற்ற நிலையில வரும்போது இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு திருப்தியும் ஒரு அப்பா ரிலாக்ஸேஷனும் ஒரு அமைதியும் கிடைக்கும். புரியுதுங்களா? அது கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி பந்தத்தை உருவாக்கி கொள்ளாம அதுலயே மெயின்டைன் ஆகும்போது அது என்ன ஆகும்னா அந்த சுகம் அப்படியே நீடிக்கும். நமக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குதுனால அவரையோ அவங்களையோ பக்கத்துல ஏன் வச்சுக்கிறோம்? பரவாயில்ல, இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், ஆனா அப்பப்போ கொஞ்சம் ஏதோ சுகத்தை கொடுக்குது, அதனால நான் அது கணவனாவோ மனைவியாவோ நான் வச்சுக்கிறேன், வேற வழி கிடையாது. என் மகள்கள் எனக்கு தொந்தரவு தான், ஆனா அப்பப்ப இவன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்குது? நமக்கு இந்த விஷயம் டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சாலும் நம்மளால விட முடியாத காரணம் என்னன்னா அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். இப்ப இந்த உதாசீன பாவத்தை என்னன்னா அதெல்லாம் கடந்த நிலை. இதுதான் பிராக்டிக்கலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுகமா இருக்கும். நிரந்தரமா இந்த ஞான தேடுதல்ல ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த உதாசீன சுகம் அப்படியே நிலைச்சு நின்றுடும். நம்ம 7 நிலைகள் பார்த்திருப்போம் நினைக்கிறேன், தத்துவ விளக்கப்படலத்துலன்னு நினைக்கிறேன், அதுலதான் பார்த்திருப்போம். துக்க நிவர்த்தின்னு வரும்னு நினைக்கிறேன், 7வது ஞானம், ஞானத்துக்கு அடுத்து துக்க நிவர்த்தின்னு இந்த மாதிரி வரும். எந்த பாடல்னு எனக்கு தெரியல. சோ அது போல இந்த துக்கம் இல்லாத நிலை நமக்கு இந்த உதாசீன பாவத்துல துக்கத்தை உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், துக்கத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்க மாட்டோம். அதனாலேயே நமக்கு நிம்மதி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதனாலேயே நமக்கு
நிம்மதி வந்துடும். எங்கேயோ இருக்கு, ஓகே, வாட் எவர் இட் இஸ். அதனால உதாசீன பாவம் தான் பிராக்டிக்கலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது உதாசீன பாவம் ஞானத்துக்கு அப்புறமும் வரும், ஞானத்துக்கு முன்னாடியும் வரும். ஞானத்துக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா இருக்கும், ஞானத்துக்கு முன்னாடி கூட நம்மளுடைய சின்சியர் பிராக்டிசஸ், சின்சியரான அந்த பாவம் பற்றற்று இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அமைதி இருக்கு. ஏன் கிரகஸ்தர்களை காட்டிலும் சமுதாயத்துல வாழ்றவங்களை காட்டிலும் இந்த சாதுக்களோ அல்லது இந்த மாதிரி தபஸ் பண்றவங்களோ உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம் என்றால், ஒண்ணு அவங்க யோகத்தின் மூலியமாக செய்வதன் மூலியமாக ஏதோ ஒரு சுகத்தை அனுபவிக்கிறார்கள், அது கம்பேரிட்டிவ்லி மற்றதை காட்டிலும் உயர்ந்தது. இல்ல உதாசீனமாக தன் வாழ்க்கையை ஏற்படுத்துவதனாலேயே ஒரு சுகத்தை அனுபவிக்கிறார்கள், அது கம்பேரிட்டிவ்லி மற்றதை காட்டிலும் உயர்ந்தது. ரெண்டாவது, இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைலும் சாதாரண ஈஸியா கிடைக்கிறது இல்லை, ரொம்ப டிஃபிகல்டிஸ், ரொம்ப அதுக்கு நம்ம மெனக்கட வேண்டியது இருக்குது. அதனாலேயே தியாகம் நிறைய அதுக்கு செய்ய வேண்டியது வரும். தியாகத்தினால் வரக்கூடிய சுகம் தான் உதாசீன சுகம். அதுதான் பிராக்டிக்கலி நம்ம இந்த ஞானத்துல வாழும்போது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே இருப்போம். அதுக்கு அடுத்து ஏகத்தை நோக்கல் அத்துவித சுகம். ஏகம் என்றால் எல்லாம் பிரம்மமாக, அனைத்தும் ஒன்றாக, பிரம்மத்தை தவிர வேறு இல்லை என்று நாம் இந்த சாஸ்திரத்தை படிப்பதனாலேயோ குரு உபதேசத்தினாலேயோ நமக்கு பரோட்ச ஞானம் ஆகிய நமக்கு அது ஏற்பட்டு, புரிதல் ஏற்பட்டு, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு நமக்கு புத்தியில விஞ்ஞானமய கோஷத்துல தீர்க்கமாக அது ஏற்படும் பொழுது நமக்கு பல குழப்பங்கள்லாம் தீர்ந்து நமக்கு இந்த எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கும் போது வரக்கூடிய ஒரு சுகம், அத்துவித சுகம். சுளுத்தியில் அனுபவித்த சுகத்தின் வாசனை சிறிது நேரம் தொடர்ந்து இருப்பதனால் வாசனானந்தம். தானே தனக்கு மிக பிரியமானவன் என அறியும் பொழுது தோன்றுவது ஆத்மானந்தம். சமாதியில் தோன்றுவது முக்கிய ஆனந்தம். விருப்பு வெறுப்பு அற்ற காலத்து தோன்றும் சுகம் நிசானந்தம். நாமரூப மித்தே என உணர்ந்து அதிஷ்டானமான தன்னை நோக்கும் போது உண்டாவது அத்வைத ஆனந்தமாகும். இந்த உலகம், இது பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுவதெல்லாம் நாமரூபங்கள், இது மித்தியாவான விஷயம், இது உண்மை அல்ல, இருக்கிற ஆன்மா மட்டும்தான் உண்மை அப்படின்னு நமக்கு அந்த ஞானம் ஏற்படும் போது இருக்கிறது அத்வைத சுகம் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்து வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே. மகா வாக்கிய விசாரத்தால் தோன்றுவது வித்யானந்தம் ஆகும். இப்ப குரு உபதேசம், சாஸ்திர உபதேசத்தினால நமக்கு புரிஞ்சதுனாலேயே நமக்கு பல துக்கம் குறைஞ்சிரும். அது நமக்கு 100% இந்த மனம், புத்தி, விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் சரீரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம அந்த மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த அகம் பிரம்மம் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளேயே இந்த நித்தியாவான அந்த சரீரம், மனம் அதை கோத்ரூ பண்ணும் போது வரக்கூடிய சுகம்தான் அல்டிமேட்டான ஞான சுகம். இந்த எந்த சுகத்துக்குமே மனம் இல்லாம நம்மளால இது சுகம்னு சொல்லவே முடியாது. மனங்கிற உபாதியை பிரிச்சு எது யதார்த்தமா இருக்குதோ அதுதான் உண்மையான ஆனந்தம், அதுதான் பிரம்மம்னு சொல்றோம். அப்ப இங்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு இருக்கிற சிற்றறிவு மற்ற எல்லா அறிவுக்கும் மூலமா இருக்கிறது, சாட்சியா இருக்கக்கூடிய அறிவு இருப்பது போல, நான் சரீரத்துல இருக்கிறேன், நாளைக்கு கல்லா இருக்கிறேன், மண்ணா இருக்கிறேன், எல்லாத்திலும் இருப்பு என்ற உணர்வு இருப்பது போல, எனக்கு அது விஷயானந்தமா இருக்கட்டும், முக்கிய ஆனந்தமா இருக்கட்டும், பிரம்ம சுகமா இருக்கட்டும், வாசனானந்தமா இருக்கட்டும், உதாசீன சுகமா இருக்கட்டும், நிசானந்த சுகமா இருக்கட்டும், அத்வைத எல்லா சுகத்துக்கும் எங்க இருந்து அதுக்கு இந்த சுகன்ற அந்த உணர்வுங்கிறத நம்ம உணர்றோம் அப்படின்னா, இதுக்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் தான், அது ஆனந்த சொரூபம். அது ஆனந்த சொரூபமாக இருப்பதினால்தான் உபாதியினால் நாம் இப்படி வேறுபாடுகளான சுகம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் பிரம்ம சுகம்தான், பிரம்மானந்த சுகம்தான். ஆனா அதை இப்படி கேட்டகரியா பிரிச்சு 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 நம்ம என்ன சொல்றோம். சோ அதிஷ்டானமான தன்னை நோக்கும் போது உண்டாவது அத்வைத ஆனந்தம். மகா வாக்கிய விசாரத்தால் தோன்றுவது வித்யானந்தம். இப்ப இந்த 8 ஆனந்தம் சொல்லிட்டார். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவார் உள்ள.
என்ன உள்ள போய் நம்ம புத்தியில வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வழியா பிரிச்சு புரிய வைக்கிறதுக்கான வழியை எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பார். நம்ம ஆரம்பத்துல படிக்கும் போது ஆனந்தம்னா ஒரு கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு, ஏதோ சத்து சித்து கூட புரியுதே, ஆனந்தம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இப்ப இது ஃபுல்லா இந்த டாபிக் எல்லாம் இதுக்கு மேல இங்க இருந்து ஏற்கனவே ஆரம்பிச்சதுதான் அதுலதான் வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே அதுதான் போய்கிட்டே இருக்க போகுது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 ஆனந்தமுமே அந்த 3 ஆனந்தத்துக்குள்ள போட்டுடலாம். எது? பிரம்மானந்தத்துக்குள்ளேயும் வாசனானந்தத்துக்குள்ளேயும் விடயானந்தத்துக்குள்ளேயும் போட்டுடலாம். அது எப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரும். இந்த 7 சுகத்திலையும் 8 சுகத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா விடய சுகமா இருக்கட்டும், பிரம்ம சுகமா இருக்கட்டும், அல்லது வாசனா சுகமா இருக்கட்டும், ஆன்ம சுகமா இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரண எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து எல்லா உயிருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான். நீங்க மனிதன் கூட சொல்ல வேணாம், எல்லா உயிருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு புலி ஒரு ஆட்டை அடிச்சு தின்னாலும் அதுக்கு சுகமா இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் விஷயம். புலி தூங்குது, அதே வந்து தூக்கத்துல இருந்து வெளியே வருது, அதுக்கு தன் மேல பிரியம் இருக்குது. அப்ப அந்த முதல் 4 ஆனந்தமுமே சாதாரண எல்லா ஜீவனுக்கும் இருக்குது. ஆனா யோகத்தில் உள்ளது அப்படிங்கிறவனு வந்து யோகத்தை அவன் பிராக்டிஸ் பண்றானோ, சாதனை பண்றானோ, அவனுக்கு தான் அந்த டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கிரகஸ்தனுக்கு உலகம் சார்ந்த அனுபவம் கிடைக்கிறது, ஆனா யோகிக்கு வேற அனுபவம் கிடைக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும். உதாசீனமா இருக்கிறவனுக்கு வேற அனுபவம், யோகி உதாசீனம் இதெல்லாம் அதுக்கு அடுத்து ஞானத்தை நோக்கி அவன் எந்த பிலாசபில எந்த பிராக்டிஸ்ல போனாலும் சரி, இதெல்லாம் அப்படி வந்துருது அந்த பக்கம். புரியுதா இல்லைங்களா? இப்ப இதுலதான் வந்து உங்களுக்கு வந்து அத்வைத சுகம் அதெல்லாம் அதுக்கப்புறம். உதாசீனம் அதுக்கு அடுத்து, அதை கேட்டகரியா சொல்வா. உதாசீனம் அதுக்கு அடுத்து அத்வைதம், அதுக்கு அடுத்து ஞான சுகம். இந்த யோகத்துல இருந்து ஞான சுகத்துக்குள்ளதான் நம்ம பக்தி இது எல்லாமே இதுல வந்துடும். பக்தியினால் நம்ம பெறக்கூடிய சுகம் இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும். வாக்கியத்தால் எழுந்த சுகம் ஞான சுகம்ங்கிறது ஞானத்தினால வர சுகம். அதுதான் ஞானிகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்கும்போது அவங்க யதார்த்தமாவே உதாசீனமான அந்த நிசனானந்தம்ங்கிறதுல இருப்பாங்க. மேபி அந்த ஞானி வந்து நிறைய தவம் பண்ணி யோகம்லாம் பண்ணியிருந்தானா அந்த யோக சுகமும் அவனுக்கு சேர்ந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஞானியோ ஒரு சித்தரையோ ஒரு இதையோ நாம பாக்குறோம் அப்படின்னா, சித்தரை விட்டுடுங்க, அந்த பேருக்கே பல தவறான நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு மகாத்மா ஒரு ஜீவன் முக்தர் இருக்கிறான்னா அவன் தன்னுடைய சரீரத்தை சார்ந்து எப்படி சாதனை பண்ணியிருக்கானோ அதுக்கேத்த மாதிரியான சுகம் அவன் இந்த சரீரத்தினால அனுபவிக்கிறான், மனசுனால கரணத்தினால. அவனுக்கு வந்து இந்த அத்வைத சுகமும் இருக்கும், அவனுக்கு வந்து ஞான சுகமும் இருக்கும், அவனுக்கு உதாசீன சுகமும் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். யோக சுகம் ஆகிய அந்த முக்கிய சுகம் இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். இது 4 சேர்ந்தும் ஒருத்தனுக்கு இருக்கலாம், 4 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். அப்ப அவர்களுடைய வெளிப்பாடு அவர்களுடைய செயல்பாடுகள்ல இதெல்லாம் நமக்கு தெரியும் வித்தியாசங்கள். இது எல்லா இதுல சொல்லப்படுற இந்த பிரிவுகள் எல்லாமே என்னுடைய ஆனந்த சொரூபத்தோடைய வெளிப்பாடு தான். அதுதான் இதுக்கெல்லாம் மூலம்னு தெரிஞ்சதுதான், அதுதான் அல்டிமேட். அது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நல்லது, இதோட இன்றைக்கு போதும். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் கேள்விகள் இருந்தால் இன்றைக்கு பார்த்த டாபிக்ல கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். குருஜி, ஞானிக்கு எப்படி உதாசீன சுகம் இல்லாம இருக்கும்? எது? எந்த சுகம்? உதாசீன சுகம் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உதாசீன சுகம் இல்லாம இருக்குமான்னு கேக்குறீங்களா, இல்ல இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லாமலே இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல இப்போ. ஆமா, சில பேர் இருக்காங்க, ஞானம் ஏற்பட்டிருக்கும், ஆனா உலகத்துல ரொம்ப வந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டு பந்தப்பட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து துக்கமும் வரும், சரீரம் சார்ந்து தெரியும், ஞானமும் தெரியும். சில நேரத்துல அவங்க சரீரம் அந்த மாதிரி சில துக்கத்தையும் கோத்துரு பண்ணும், அது துக்கம்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு அதோட இயங்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஞானிக்கு 99% 95% வந்து உதாசீனம் இயல்பாவே இருக்கு.
புரியுதுங்களா? சில நேரத்துல அவங்களுடைய பிராரப்த கர்மம் என்ன பண்ணும்னா அவங்கள மீறி எதையாவது ஒரு செயல்ல கண்டினியூஸா ஈடுபட வச்சு எதாவது என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த செயல் வந்து ரொம்ப அட்டாச்சா கொடுக்கக்கூடிய செயல்களா இருக்கும்போது அந்த நேரத்துல அவங்களுக்கு உதாசீனம்ங்கிற அந்த முழுமையா எப்போதும் இருக்கிற அந்த உதாசீன பாவம் அவங்களுக்குள்ள நிலைக்காது. அந்தந்த நேரத்துல அதுல வந்து ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி 99% இருக்கும் அவங்களுக்கு. 1% வாய்ப்புகள் மாறி போகல வாய்ப்பு உண்டு. ஒரு ராஜாவா இருக்கிறாரு ஒரு ஞானி அப்படின்னா, ராஜாவா இருக்கும்போது அவன் பரிபாலம் பண்ணி ஆகணும், நாட்டை நடத்தி ஆகணும், எல்லா செயலும் செய்யும் போது அவன் கம்ப்ளீட்டா 100% அவன் உதாசீன பாவத்திலே அப்படியே எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. ஈவன் அவன் என்லைட்மெண்டா இருந்தாலும் இந்த செயல்கள் இடும்போது அந்த நேரத்துல சின்ன சின்ன கிரிஜ் வரும், பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்றோம். மற்றபடி அவன் அதனால அவன் பந்தப்பட்டுறான், அதனால அவன் வாசனைக்குள்ள போயிடுறான், அதனால அவன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம அதை இது பண்ணிடுறோம். அது ஏன்னா அவன் தெளிவடைஞ்சிட்டானாலே மனமோ உடம்போ அனுபவிக்கிறது அவன் தான் இல்லைன்னு ஆயிடுது. தெளிவடைஞ்சதுக்கு அப்புறமும் மனம் வந்து ஒரு பெரிய துக்கத்தை அனுபவிக்கிறத இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், துக்கத்தை அனுபவிச்சுட்டு கூட இருக்கலாம். இப்ப ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில கேன்சரு, ரமண மகர்ஷிக்கு கையில ஏதோ ஒரு அவருக்கும் கேன்சரோ ஏதோ ஒரு சார்ந்த ஒரு டிசீஸ். அப்ப அதனால வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு வலியும் அதனால ஒரு தாக்கமும் இருந்திருக்கும்ல. அந்த நேரத்துல அது எனக்கு இல்லைன்னு உதாசீன பாவத்துல இருந்தாலும் அதனுடைய மைனர் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு அது வலி இருந்தாலும் அது வலி இல்லாதது போல உணர்வுல இருக்கிறது தான் உதாசீன பாவம். சில பேர் உலகத்தையே மறந்து தான் என்ன எங்க இருக்கிறோன்னே தெரியாம இருக்கிறதெல்லாம் வந்து யோகத்துல வந்துடும். அதெல்லாம் நம்ம வரன் வரியன் வரிஷ்டன் பார்த்துருக்கோங்க. அவங்க தன்னையே மறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உலகத்தையே கம்ப்ளீட்டா இந்த ஜகத்தையே விட்டு உதாசீனமாகிட்டாங்கன்னு அர்த்தம். யோகத்துல எல்லாம் யோகம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் நல்லா வரும். இந்த குண்டலினி அவேக்கனிங்னு சொல்றது, தலையில இது நடந்துருச்சு இங்க நடந்துருச்சு, வாசியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே வந்து யோகத்தோட கேட்டகரியில வந்துடும். சரீரம் சார்ந்து பண்ணக்கூடிய எல்லா சாதனைகளும் யோகத்தோட கேட்டகரியில வந்து அதனால அவங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வேதாந்தமோ அல்லது ஞானம் சார்ந்து விசாரணை பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய யோகத்துல நீங்க நிறைய படிச்சு கேட்கற மாதிரிலாம் பெருசா ஒன்றும் தலைகீழ மாறிடுமா அப்படின்னா சொல்ல முடியாது. நமக்கு யோகத்தை சின்சியரா நிறைய சாதனை பண்ணவங்களுக்கு நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த ஒரு அது என்ன சொல்றது, அவங்க ஏதோ வித்தியாசமா கதை சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, தலைக்கு மேல சூரியன் ஓடிச்சு, தலைக்குள்ள சந்திரன் ஓடிச்சு, எனக்கு இங்க இருந்து எனர்ஜி இங்க போயிடுச்சு, அங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், கதையாகவும் இருக்கலாம், ஆலோசனேஷனாகவும் இருக்கலாம், இல்லை இவங்க மனம் கற்பனை பண்றதாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்த நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே சொல்ல முடியாது. அவங்களே கூட இல்லாததை கற்பனை பண்ணிட்டு கூட சொல்லலாம். அதனாலதான் அந்த சிக்கலுக்குள்ள எல்லாம் போய் அதிகம் சிக்கக்கூடாது. இல்லாட்டி சரியான வழிகாட்டியில இருந்தாதான் அதெல்லாம் எடுத்துக்கணும். இல்லாட்டினா நம்ம போய் இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம வாழ்க்கையில ரொம்ப போராடிக்கிட்டு. ரெண்டாவது அதுக்கெல்லாம் ரொம்ப சின்சியரா சாதனைகள் ரொம்ப டீப்பா ரெகுலர் சின்சியரா அது பண்ணாதான் அது காலக்கிரமத்துல கிடைக்கும். நல்லது.